வீட்டை கூட்டிட்டு அம்மா வீட்டை கூட்ட அம்மா சைக்கிள் ஓட்ட கஷ்டமா இருக்கேன்னு பைக் வாங்கினாங்க. பைக் கூட ஓட்ட ஈஸியா இருக்கேன்னு கார் வாங்கலாம். அதனால எந்த வேலையும் செய்யாம கொப்பையை வாங்கலாம். இந்த கொப்பையை ஒரு நாளைக்கு திமுக போனா என்ன பண்றான், ஓடாத சைக்கிள ஓட்டுறான்றான். அதை தாண்டா நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லையா. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, வீடு வீடா வண்டி கட்டு வந்து காய்கறி தான். இப்ப ஷாப்பிங் மாலும் கட்டி விட்டா அவன் ஒரு வண்டி நம்ம கையில கொடுக்குறான். அந்த வண்டியை நம்ம கட்டு போயிட்டு அது நல்ல காய்கறியா கெட்ட காய்கறியா தெரியாம வாங்கிட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணுமே நீ யாருமே நிம்மதியா கிடையாது. நீங்க எப்படி இருந்தாலும் நிம்மதியா கொடுக்க மாட்டாங்க. குண்டா இருந்தீங்க அப்படின்னா என்ன குண்டா இருக்கீங்க, கொலஸ்ட்ராலா அப்படின்றான். சரி ஒல்லியா இருக்கோம் அப்படின்னா ஒல்லியா இருக்கீங்க, என்ன சுகரா அப்படின்றான். சரி கோபமா இருக்கிறாங்க, என்ன கோபமா இருக்கீங்க, பிரஷரா அப்படின்றான். ஆணையே கொஞ்சம் அமைதியா இருக்கான், என்ன அமைதியா இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்றான். அப்போ உனக்கு எப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதுவும் நீங்க காலையில பாருங்க, டெய்லி பெரிய பைபாஸ் டெய்லி நம்ம மெயின் ரோடு, அந்த பைபாஸ்ல காலையில 6 மணிக்கு பூரா பேர் நடக்கிறான். பெரிய பெரிய வீட்டு இருந்து சின்ன ஷூ மாட்டினா, சின்ன சாக்ஸ் மாட்டினா நடக்கிறான். கை மட்டும் இங்கேருந்து விழுப்புரம் போயிட்டு வேகமா போற, வேகமா போராடி வேகமா பேரும் டாக்டர் சொல்லிட்டாரியா. எந்த டாக்டர் சொன்னாரு, அந்த பின்னால்தான் உங்களுக்கு டாக்டர் அப்படிதாங்க. அன்னைக்கு 4 பேர் சந்திச்சா எப்படி பேசிக்குவாங்க, வீட்டுல மகன் எப்படி பிள்ளைங்க எப்படி படிக்குது, ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா அப்படி கேட்டான். இன்னைக்கு 4 பேர் சந்திச்சா என்ன கேட்கிறேன், வாங்க உங்களுக்கு எவ்வளவு, 400, உங்களுக்கு 600, என்னது சுகர், வாங்க டீ சாப்பிடுவோம், வேணா நீ கடைசி டீ அப்படின்னு டீயோட சீனி போடலாம், அன்னைக்கு முடியாது 10 வயசுலயே 5 கிலோ முன்னாடி போட்டுருக்காங்க. ஆரோக்கியமான கேட்கறேன். அதுவும் கொரோனா காலத்துல எவ்வளவு டாக்டர் அனுபவிச்சா உண்மைதாங்க. கொரோனா காலத்துல நான் கொரோனா வராம இருக்கிறதுக்கு எல்லா இலையும் அனுப்பிச்சேன். 3ஆவது டாக்டர் ஆகிட்டேன் கொரோனா காலத்துல. ஆனா என்ன ஒண்ணு காசை கொடுத்து ஊருக்கு அனுப்பிட்டீங்க, கதையை சொல்றது காட்டுவோம். ஏன் கலந்து கொடுக்க வேண்டியதான் கொரோனா சொன்னீங்க. கொரோனால இங்கேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம தப்பா கூட்டிட்டு யாருன்னு பார்த்தா உலகத்துல இந்தியா மட்டும்தான். உலகமே கொரோனா வந்தபோது பயந்துட்டு இருந்துச்சு. நம்ம தமிழை மட்டும் பயந்துட்டு இல்லை. ஏன் தெரியுமா, போட என் சிப்ஸ் நாங்க வாழ்றதே பொண்டாட்டின்ற கொரோனாவுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், போடையாங்கிட்டு அப்படின்னா. ஆனா பாருங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத தப்பா கண்டுபிடிச்சு இந்த கொரோனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நிறைய குழந்தை என்ன வந்துச்சு பாருங்க. இது எல்லாம் நம்ம அங்க பண்ணது. ஆனா பாருங்க, உலகத்துல சைனாவை பின்னாடி தள்ளி உலகத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா இந்தியா தான் ஆக்கிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் கொரோனா பண்ண சாதனை. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த காலத்துல யாருக்காவது வசதி இருந்தாங்க, வசதியே கிடையாது. ஒரு 2 வீலர் கிடையாது, ஒரு சைக்கிள் கிடையாது, ஒரு டவுசர் கிடையாது. போடுங்க அப்படியே டவுசர் இருந்தாலும் அதுல ஒரு 10 ரூபாய் அப்படி வாங்கினா. ஆனா அவன் சிரிச்சா பாருங்க, ஒரு சிரிச்சு எந்த வசதியுமே இல்லாதப்ப அவன் சிரிச்சானா பக்கத்து ஊர் வரைக்கும் திருப்பி போயிடுச்சு. எப்படி வசிச்சாங்க 6 மாதம் அசல் ஓடிச்சு. எடுக்க மாட்டாங்க 7 மணி சிரிச்சாங்க, பூரா அசல் ஓடிச்சு. அப்ப சிரிச்சு சிரிப்பா அப்படி. இன்னைக்கு 10 2 வீலர் இருக்கு, 15 பங்களா இருக்கு, 20 கார் இருக்கு. இன்னைக்கு எப்படி வசிக்கிறீங்க, அவன் சிரிக்கிற சிரிப்பி அவனுக்கே கேட்கல. இல்லையா குடும்ப ஆபரேஷன் ஆயிருக்கேன், சத்தம் போட்டு தையல் சொல்லி வருகிறாங்க. இந்த ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை நினைக்கிறேன். ஒரு காலத்துல விருந்தோம்பல் எப்படி இருந்துச்சு, வீட்டுக்கு வந்தவங்க எப்படி உபசரிச்சோம். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனாங்க, அந்த அம்மா பேரு அப்படி ஒரு பேரு, உலக வரலாற்றுல யாருக்குமே அப்படி ஒரு பேர் வைக்க முடியாது. தெரியுமா பேர் இருக்கு, குரல் அரசி பேரு. நான் நினைச்சேன் உன் பேரே இவ்வளவு நல்லா இருக்கு, குரல் அரசு, உன் குரல் எப்படி இருக்கும் எதிர்பார்க்க கூட வீட்டுக்கு போனீங்க. என்ன பார்த்தோன்னே சொல்லிச்சு, தம்பி வாங்க சாப்பிட்டு போங்க. அப்படியே கண்ணோட கூப்பிடுவாங்க. உன் வீட்டுல சாப்பிட்டு அப்புறம் நான் போக வேண்டியதான் ரெடியா. அப்படியே டென்ஷனோட வீட்டை விட்டு வெளியே வரேன். அந்த அம்மாவோட அம்மா மாடியிலன்னு சொல்லுது, தம்பியை சாப்பிட்டு போனாலும் நமக்கு மரியாதை, இதுக்கப்புறம் உன் வீட்டுல இருந்து எனக்கு மரியாதை இல்லையே. குடும்பமா ரத்த கட்டை குடும்பம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு. அதுக்கப்புறம் 6 அடி ஹைட்ல மீச வச்சுட்டு அந்த அம்மா வீட்டுக்கார வர்றாரு. அவர் வந்து குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தரும் சார் பூரா
எந்த வீட்டுக்கு போக முடியல. அதுவும் நீங்க 500 ரூபாய் சைக்கிள் மதுரை சித்திரை திருவிழா நீங்க பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சைக்கிள்ல வீட்டுக்காரர் முன்னாடி உட்காந்துருப்பாரு, மனைவி உட்காந்துருப்பாங்க, மூத்த மகன் இளைய மகன் கையில ஐஸ்கிரீம் வாங்கி பாப்கார்ன் வாங்கி அந்த சித்திரை திருவிழாவை அப்படியே ரவுண்ட் வருவான் சார். அந்த காலத்துல சைக்கிள்ல தான் போவான். அந்த சந்தோஷம் நீங்க டூ வீலர்ல போறாங்க இருக்கா? 1.25 லட்சம் ரூபாய்க்கு டூ வீலர் வாங்கிடுறாங்க. டயர் இருக்கு, டேங்க் இருக்கு, டியூப் இருக்கு, எல்லாம் இருக்கு. மனுஷன் உட்கார இடம் இல்ல. பொட்டாட்டி ஏதோ உட்காந்துருக்கு, 3வது ஃப்ளோர்ல உட்காந்துருக்கு, புதுசே டவுன் ஃப்ளோர்ல உட்காந்துருக்கேன். போன் அடிக்கிறாங்க, ஏறி இருங்க, கயிறு கட்டி ஏறிட்டு முடியாதான் மேல, கயிறு கட்டி ஏறிட்டு போன் அடிச்சிருக்கு, ஏறிட்ட வண்டியை எடுங்க, வண்டியை எடுத்து வேகமா போய் ஹை ஸ்பீடு பிரேக்கர்ல கொண்டு போய் கீழ்ச்சி வச்சிருக்கான் வண்டியை. அப்படியே பொட்டாட்டி அப்படியே அதிர்ச்சி தம்பி குதிச்சு ஏறி போயிட்டு யாரு ஏன் பண்ணாலும் ஏற்றி போறதோ ஆனா வண்டி நாயா அப்படிங்கிறது. டூ வீலர் எடுத்து ஹை ஸ்பீட்ல வண்டி ஓடுது பாருங்க, வேகமா போய் அடியே இறக்கி வாடி அப்படிருக்காரு. பரவாயில்ல, உன்னை விட அவர் நல்லா தான் ஓடுறாரு. நீயாவது என் முன்னாடி இறக்க முடியா? அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஏத்துனதுதான் இறங்கவே மாட்டேன்றாங்க. ஒரு வாழ்க்கையா நான் கேட்கிறேன் மனசு வாழ்க்கை. அந்த காலத்துல இவங்க என்ன சொல்ல போறாங்க? எங்களை பிரிச்சு போனா போற குதிரைச்சி அம்மா வரும்போதே மேல யாரும் முன்னாடியே மறந்துட்டாங்க. ஒழுங்கா பேசுறாங்க போட்டு தருவாங்க. எனக்கு பயமாயிருச்சு. அதுவும் போட்டுலாம் உங்களை படுக்க வச்சு ஒரே மிதி செட்னி ஆயிடுவேன். ஆனா அந்த காலத்துல என்ன குறை சொல்ல போறாங்க? எங்களை பிள்ளையா கட்டு போட்டிய இதான் உங்களுக்கு வேலை சொல்ல மாட்டாங்க. வந்து படுத்து நான் கேக்குறேன், நாங்க பிள்ளை பெத்து போட்டாங்க இல்லைன்னு சொல்லல, உங்களால முடியுமா? ஏங்க 2 பிள்ளைய பெத்து நீங்க என்ன சொல்றாங்க? ஓகணும் தனியா போட்டு என்ன பாடுபடுத்து உங்களுக்கு பெற்றது 2 பிள்ளை. அந்த காலத்துல 15 பிள்ளைய பெற்று அசால்ட்டா வளர்த்தாங்க சார். எங்களுடைய பாட்டணும் முப்பாட்டணும் காட்டணும் 15 பிள்ளைய பெற்று வளர்த்தானே. ஒவ்வொரு பிள்ளையும் எப்படி தெரியுமா வளர்த்தான்? ஆரோக்கியத்தோட வளர்த்தான், உறுதியோட வளர்த்தான், தன்னம்பிக்கையோட வளர்த்தான், திடகாத்திரத்தோட வளர்த்தான். ஏன் தெரியுமா? அந்த காலத்துல செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, பேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, சினிமா கிடையாது, எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. அந்த ஆளுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? அந்த கல்வி மட்டும்தான். என்ன லட்சுமி போங்க, லட்சுமி லட்சுமி தான் வீடு போக நசனசம் போங்க. வந்து பக்கத்துல உட்காரு போதுங்க பையா, பக்கத்துல உட்காந்து பையனுக்குள்ளே ஆயிடுது. கரெக்டா 10வது மாசம் ஆனா வீட்டு வாசல மாட்டு வண்டி இருக்கணும்ல, மாட்டார். இப்படி வந்து ஒரு நாள் மாடு தனியா போயிடுச்சு. அதுக்கு நீங்க கவலை தப்பா நினைச்சாதீங்க. அது இயல்பா நடந்ததை சொல்றோம். என்னோட பெரிய தவறு இருக்கா நடுவர் அவர்களே, சரி அவருக்கு மொத்தம் 12 பிள்ளை. 12 பிள்ளை என்ன வேலை பார்த்தாரு? நானும் வந்து கேட்டேன் இதே கேள்விய, இன்னும் பெரியப்பா வேலை பார்க்கறேன், வேலையே இருந்தாங்க 12 பிள்ளை. நான் போய் கேட்டேன் எதுக்கு பெரியப்பா 12 பிள்ளை கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, என் எய்த்த வீட்டுல ஒரு பக்காளி இருக்காங்க, என் பக்காளி அவனுக்கு மொத்தம் 11 பிள்ளை. அவனை எப்படியாவது கவுண்டிங்ல ஜெயிச்சாவுங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தேன். அவர் தான் அந்த பெரியப்பா, யாருமே கிடையாது. எப்படி உற்சாகம் கேட்கிறது? அப்பா சாரி ஊசி சட்டையில அவ்வளவு ஆகும் இல்ல அந்த காலத்து மக்கள். என் பெரிய பங்காளி எப்படியாவது கவுண்டிங்ல ஜெயிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒண்ணு எக்ஸ்ட்ரா பெற்றாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், 12 பிள்ளை பெரியப்பா என்ன பேர் வச்சேன்? 12 பிள்ளைங்க எப்படி தெரியுமா பேர் வச்சாரு? மூத்த பிள்ளை பேர் சித்திரை, 2வது பிள்ளை பேர் வைகாசி, 3வது பிள்ளை பேர் ஆடி, அடுத்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. நான் கேட்டேன் 12 பிள்ளை பெரியப்பா 13வது தான் பெற்றுக்கையான்னு கேட்டேன். அதுக்கு மேல கேலண்டர்லயும் மாசம் கிடையாது, உன் பெரியமாவும் மாசம் கிடையாது, நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் நாங்க அதுக்கு பாஸ்போர்ட் விசா எடுத்து கொடுத்து பர்மா காமிச்சு கொடுத்தோம். ஆனா இதுக்கு மேல இருந்தா உங்க வேலையை காமிச்சுட்டே இருப்பியா நீ? கூட்டத்தை சேர்த்து லோக்கல் பிரசிடென்ட் ஆயிடுவேன். இதுக்கப்புறம் நீ அங்கேயே இருந்தே காமிச்சு வச்சுக்கணும். ஒரு 6 வருஷம் பர்மால இருக்காரு. போன தை மாசம் தான் தேவடி வந்தாரு. அவரை பார்த்தோன்னே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். ஐயோ பெரியப்பா மறுபடியும் வந்துட்டியா? பயப்படாத தம்பி, பர்மாலேயே நான் பொறுப்பு கட்டுப்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. அப்புறம் எங்க பெரியப்பா ஊருக்கு வந்த உடனே முதல் வேலையா என்ன தெரியுமா பண்ணாரு? மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணாருங்க. மண்டபத்தை பிடிச்சி ஐயர்லாம் வச்சுதான் கல்யாணம் பண்ணாரு. அது ஐயர் என்ன பண்ணிட்டாரு? இங்க இருக்கு பாத்தீங்களா, அக்னி தெரியாது அக்னி குண்டம். இதே மாதிரி ஒரு அக்னி குண்டத்துல குச்சியை பூரா உடச்சு போட்டு நெய்யை ஏகப்பட்டது ஊத்தி மண்டபம் பூரா புகையை கிளப்பி விட்டு
மாப்பிள்ள கையில தாலி எடுத்து கொடுத்து கட்டலான்னு இருக்காரு. மாப்பிள்ள புகையில நல்ல கசிக்கிட்டே போய் மெதுவா நடந்துகிட்டே போய் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு பதிலா பொண்ணுக்கு பக்கத்துல இருந்த சின்ன மாமியார் கழுத்துல தாலியை கட்டிட்டாங்க. எல்லாரும் கத்துருக்காங்க, என்ன காரியம் பண்ண அப்படின்னு சொன்னா ஐயன் சமாதானப்படுத்தாங்க. அப்பதான் யாரும் வருத்தப்படாது, புகை அதிகமா எடுத்தோங்க. அதனாலதான் மாப்பிள்ளை அண்ணன் கட்டு தெரியாம பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு போதா பொண்ணு பக்கத்துல இருந்த சின்ன மாமியார் கழுத்துல தாலியை கட்டிட்டான். நான் மறுபடியும் புகையை கலப்பி விடுறேன். மாப்பிள்ளை அண்ணன் தாலியை அவுத்து கட்டுவார். வராங்களா? நீங்க அடிக்கடி நினைச்ச முடியாது. ஏன்னா நானும் ஐயன் எப்படி நான் ஜோக சொன்னாலும் தம்பி நீ ஐயரே ரவுடி கண்டிப்பா சாமி போறாங்க. நீ ஜோக்கு தான் சொல்ற, நீ மறுபடியும் புகையை கலப்பி விடுறேன். மாப்பிள்ள தாலி அவுத்து கட்டுவாங்க. புகையை கலப்பி விட்டாரு. மாப்பிள்ள மெதுவா போயிட்டு இருக்காங்க. மெதுவா நடந்துகிட்டே போய் சின்ன மாமியார் கழுத்துல கட்டின தாலியை அவுக்கலாம போனாங்க. சின்ன மாமியார் உடனே சொல்லிருக்கு, கட்டினது கட்டினதுதான் அது பாட்டுல கலக்கணும். இவ்வளவு டிசைன் சூப்பரா இருக்கு, இதை போய் அவுக்குற கட்டின தாலி அவுக்கவாரியே இதெல்லாம் தமிழர் பண்பாடா? பின்னாடி இருந்து புருஷனார குழந்தைங்க அடிச்சிருக்கேன். அவரு எவன் ரெண்டாவது மொத்தம் 35 தாலி வந்து நாங்க என்ன தாலியை கட்டியிருக்கேன். அது 60 வயசுல வீட்டுக்கு அரிசி பத்துவாங்க. ஏதாவது ஒரு பண்பாடுனா என்ன தெரியுது அவங்களுக்கு? என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க கேட்கறதா? சார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கேள்வி கேளுங்க. அந்த சாமி வருது, ஒரு 2 நிமிஷத்துல சாமி ஊர்வலம் முடிஞ்சு திருப்பி கிளம்பிடுவாங்க. அப்புறம் கேளுங்க. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? கொங்குமணி நாட்டிலே குவிந்த மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? தேவாதி தேவல்லா மருதமலை மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமணியே முருகையா, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் தந்தன 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 தந்த, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்களமையா. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே நாடியன் திகை தீர நான் வருவேன். பிரபு கோயில கோபம் 5 ரூபா போட்டு போனா 10 ரூபா ஏன்டா தலையில என்ன வைக்கல? அன்னைக்கு சாப்பிட்டு போட்டு குடிச்சிருவாங்க. ஒரு காரணமாக யோகியவரான் சொம்பு எடுத்து உள்ளவை. எவ்வளவு என்ன அநியாயங்கிறீங்க? அந்த காலத்து பாட்டை பூரா நீங்க காப்பி அடிச்சது யாரு? நீங்க அந்த காலத்து பாட்டை காப்பி அடிச்சுங்க. ஆமா, என்ன பாட்டு? கந்தசஷ்டி கோஷம் எல்லாம் தெரியுங்கள? ஆமா, எவ்வளவு அருமையா இருக்கும். சஷ்டியை நோக்க சரவண பவன சீஷ்டர் உதவும் செங்கதிர் மேலோ அப்படி அருமையா வந்துச்சு. அது எப்படி நம்ம மாத்தினாங்க? 18 வயது இடமொட்டு மனது ஏகுது பாய் போட சாமி நீங்க நடக்கையில எழுமலையான் தரிசனண்டா சாமி. நீ பக்கம் பக்கம் நீங்க பரமேஸ்வரம் போல தோண சாமி. சாமி எப்படி இருக்கும்? ஐயப்ப
இப்ப சாமி முருகர் சாமி பிள்ளையார் சாமி கூப்பிட்டா பரவாயில்ல. இது எப்படி கூப்பிடுதுல? வாயா சாமி, மன்மத சாமி, மந்திர சாமி, போகி சாமி, சாமி கூட கொல்ல பக்கம் ஏறி குதிச்சு ஓடிது. ஜென்மத்துக்கு போட்டி பாட்டு பாடுறாரு அப்படின்னு. ஆகவே இப்படி பாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுலையுமே உங்களுடைய இந்த காலத்துல ஒண்ணும் உருப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்லி இந்த பாட்டு மட்டும் பாடி ஒரு பாட்டு ஒரு மேடையில பாடினேன் சார். அற்புதமான ஹிட்டான பாட்டு. இதை சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். எல்லாரும் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அதை செய்யா துணி கூட்டமெல்லாம் ஒரு மூலம். இந்த பாட்டு பாடினேன். பயங்கரமா கை தட்டி பாராட்டினாங்க, எல்லாரும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒருத்தர் வந்தாரு, தம்பி நல்லா பாட்டு பாடினீங்க, கை கொடுத்தீங்க, கை கொடுத்தாரு. ஆனா இந்த காலத்து பாட்டா இருக்கிறதுனால தம்பி ஃபுல்லா நான்வெஜ்ஜா இருக்கு. மீன், கருவாடு, திருக்க இப்படியே வருது. அதனால இது நமக்கு சரியா வராது தம்பி. நாங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒரு பேச வச்சிருக்கோம், இதே பாட்டை நீங்க பாடுங்க, ஆனா வெஜிடேரியன் ஏற்ற மாதிரி பாடுறாங்க. மீன், திருக்கையெல்லாம் வரக்கூடாது, ஃபுல்லா வெஜிடேரியனா இருக்கும். உடனே அந்த பாட்டை நான் மாத்தி பாடினேன். ஏன்னா இவங்க காலத்து பாட்டுல இது வந்து அப்படியே பாட முடியும். ஒரு இடத்த போய் நம்மளால மாத்த வேண்டியது. எங்க காலத்து பாட்டை தான் அப்படியே பாடிருக்கோம். எப்படி நான் மாத்தி பாடினேன்? வெஜ்ஜுக்கு பாடிருக்கேன். ஆமா, வெஜ்ஜுக்கு. மாப்பிள்ள போடலங்க பழவேற்காடு தானுங்கோ, அந்த மன பொண்ணு காலிஃபிளவர் மீன் சோறு தானுங்கோ. திருமணத்தை நடத்தி வைப்பது முருங்கைக்காய் அண்ணங்கோ, திருமணத்தை நடத்தி வைப்பது முருங்கைக்காய் அண்ணங்கோ. இந்த மணமக்களை மாட்டுகிற பெரிய மனுஷன் யாருங்கோ? தலைவர் பூசணிக்காய் தானுங்கோ. வாழைக்காய்க்கும் கோவக்காய்க்கும் கல்யாணம், அந்த கொத்தமல்லி கீரைக்கெல்லாம் கொண்டாட்டம். காய்கறி மார்க்கெட்டில் நடக்குது திருமணம், அந்த பச்சை மிளகாய் கூட்டத்துக்கு கொண்டாட்டம். ஓ அதுக்கப்புறம் இதை கேட்ட பயங்கரமா பாராட்டி, சரி எங்க சொந்தக்காரர் இறந்து போயிட்டாரு, கோவில் வந்தாரு. இறந்த வீட்டுல இந்த பாட்டை பாடிட்டாங்க. இதே பாட்டை இந்த பாட்டை போய் நீங்க மனுஷனை இந்த பாட்டை போய் எப்படி இறந்த வீட்டுல பாட முடியுங்கிறேன். அதாவது உங்களால முடியாது தம்பி, அது கேட்டதே மாதிரி பாடுங்க அப்படின்னாரு. ஏன்னா புது பாட்டு அப்படிதான் மாத்தி பாட முடியும், அப்படியே பாட முடியாது. அந்த பாட்டை அங்க இறந்த வீட்லயும் போய் பாடுங்க பாருங்க. தெரியுமா? தாத்தா இருக்கிறது எவலோகம் தானுங்கோ, தாத்தா இருக்கிறது எவலோகம் தானுங்கோ, பாட்டி இருக்கிறது பரலோகம் தானுங்கோ. காரியத்தை நடத்தி வைப்பது உள்ளூர் ஐயரு தானுங்கோ, காரியத்தை நடத்தி வைப்பது உள்ளூர் ஐயரு தானுங்கோ. இந்த கிழமைய அடிச்சு கொண்ட பெரிய மனுஷன் யாருங்கோ? அவங்க குடும்பத்துல அண்ணன் தம்பி 5 பேரு தானுங்கோ. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கருமாதி, அட வருஷம் வருஷம் செய்கிறா நீங்க திரி. ஓ அப்படின்னு அந்த பாட்டு அங்க பண்ணேன். ஆனா இந்த விருதாசலம் மண்ணில் இந்த பாட்டை நான் எப்படி பாட போறேங்கிறத மட்டும் சொல்லி கொடுத்துறேன். அற்புதமான ரசிகர்கள் உங்கள்கிட்ட பாருங்க, இதே பாட்டை பாருங்க. இதுக்கு எந்த மாதிரி நாங்கள் தமிழ் பேசும் முத்து லட்சுமி வேணும், அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. புது தகவலா இருக்கு, பரவாயில்ல. நாங்கள் தமிழ் பேசும் முத்து லட்சுமி மேடங்கோ, மக்கள் நெஞ்சில் குடியிருக்கும் நித்ய பிரியா மேடங்கோ. பானிபூரி பேச்சு புகழ் நாகமுத்து அண்ணங்கோ, பானிபூரி பேச்சு புகழ் நாகமுத்து அண்ணங்கோ. பல பாணியில் பேசி கலக்கும் லட்சுமி நாராயணன் தம்பிகோ. நம்ம பட்டிமன்றத்துல நடுவராக அமர்ந்திருப்பவர் யாருங்கோ? நம்ம விருதாசலம் மண்ணின் வைத்த வழக்கறிஞர் அருணன் தானுங்கோ. விருதாசலம் கோவிலே பட்டிமன்றம், இந்த கூட்டத்துக்கே நாங்க வைப்போம் ரசிகர் மன்றம். ஓ என்று சொல்லி வாழ்க்கையினுடைய பொற்காலம், அந்த காலமே அந்த காலமே அந்த காலமே என்று சொல்லி ஆரம்பத்தில் இருந்து நிறைவு வரை இப்படி தொடர்ந்து கைத்தறி ரசித்த அற்புதமான சுவைகளுக்கும் நல்ல வாய்ப்பை வழங்கிய நன்றியை போட்டுவதற்கும் நடுவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அந்த ஊர்ல இருந்து வந்து விருத்தாச்சலம் மண்ணினுடைய மக்களுடைய மனசை கொண்டே கொண்ட அன்பு தம்பிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப அழகா சொன்னார். இந்த காலம் என்ன இருக்கு அப்படின்னு உண்மைதான். அவர் சொல்லும் போதான் யோசிச்சா பணங்கள் பேர்ல இருந்து வாழ்க்கை முறையில இருந்து கையில வச்சிருக்க போன்ல இருந்து அவ்வளவு விஷயங்களை சொன்னார். யோசிச்சு பாருங்க, எவன் ஒருத்தன் கடையில பேணும் கையில இந்த போன் வச்சிருக்கானோ அவன் நிம்மதியா அந்த வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, காலையில ஏன் சொன்னா என்ன பண்ணுவாங்க? பல்லு தேய்ப்பாங்க. இப்ப காலையில ஏன் சொன்னா எல்லாம் என்ன பண்றாங்க? செல்ல தேய்ச்சி
என்னோட யூடியூப் சேனல்ல இந்த வாரம் நான் ஹோம் டூர் போட போறேன் அப்படின்னு வீட்டை ஃபுல்லா சுத்தி காட்டுறேன். இதான் என்னுடைய ஹால், இதான் கிச்சன், இங்கதான் பாத்ரூம் இருக்கு, இங்க பின்னாடி ஒரு ரகசிய கதவு இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. அடுத்த வாரம் நான் வச்சிருக்க நகை ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு ட்ரெஸ் டூர், நகை டூர் அப்படின்னு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரமா வீட்டுக்குள்ளேயே சுத்தி காட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால நான் ஒரு வாரம் போயிட்டு டூர் போறேன், கொடைக்கானல் போய் உண்மையில ஒரு டூர் போறேன் அப்படின்னு இந்த அம்மா கொடைக்கானல் போயிருக்கு. திருடம் பாட்டான் இந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே தூர போட்டான். பாருங்க இன்னைக்கு இதுதான் சூழல் போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது வாழ்க்கையில எங்க மகிழ்ச்சி இருக்கு இந்த காலத்துல, அந்த காலம் தான் மகிழ்ச்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இன்னும் நிறைய பேசலாம், இருந்தாலுமே கூட காலத்துடைய நன்மை கருதி சும்மா சரகடியா வெடிக்கக்கூடிய ஒரு பொதுவா சொல்லுவாங்க, ஒரு ஆடியன்ஸ் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்றதே தப்பு. அது எப்படி ஒரு மக்களை ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு சொல்லிக்கலாம்? ஒரு நல்ல பேச்சாளர் எங்க பேசாலும் பேச்சு இருக்கும். அந்த வகையில தன்னுடைய பேச்சுகளால் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறக்கூடிய அன்புக்குரிய அக்கா மயிலாடுதுறை முத்துலட்சுமி அவர்களுக்கு ஒரு பலத்தை வைத்து அழைக்கிறோம். என்னக்கா அங்கே இருக்கிறீங்க வந்தீங்க? ஓ இந்த பக்கம் வாங்க. அதனாலயா இல்ல மைக்க தூக்காங்களே, அப்படியே கம்பி மேல ஒரு போட்டு போட்டிருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷம். அவரெல்லாம் முறைச்சு பார்த்தாலே மண்டையை போட்டுருவாரு. மைக் எடுக்கிறாரு முதல் இதே செல்படியா இருக்கு. பிள்ளைங்க பொதுவாகவே பொண்ணு பிள்ளைங்க ரொம்ப பணிவா இருக்கும் இல்லம்மா. யாரையும் எதுக்கும் பேச மாட்டோம், ஆண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம். மேடையில 3 ஆண்கள் இருக்கீங்க, அந்த மரியாதை எப்ப கிடைக்கும் அப்படின்னா எல்லை மீறும் வரை. எல்லை மீறிடுச்சுன்னா அந்த மரியாதையே வேற மாதிரி மாறிடும். நான் அதனால மரியாதையோட என்னுடைய உரையை தொடங்குறேங்க. எக்காரணம் கொண்டு லட்சுமிங்கிற தம்பியை எதிர்த்து பேச நான் வரல. ஏன்னா எனக்கு ஆண்களை எதிர்த்து பேசி பழக்கமே இல்லை. ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்துல ஒரு ஆண்களையும் எதிர்த்து பேச மாட்டேன். மேடையில இவ்வளவு பேர் இருக்கீங்க, இங்கேயும் சேர்த்து ஆண்கள் தான் விருத்தாச்சலத்துல நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு தாத்தா பேசிய பேசு அப்படிங்கிறாரு. அதனால பணிவோடு என்னுடைய உரையை நான் முடிச்சு போயிட்டேன். அது சம்பள வயவுல இருக்காங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று விருதகிரீஸ்வரனுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த மாசி மக திருநாள். மாசி மகம் எதுக்கு அப்படின்னா வருண பகவானுக்கு சாப விமோசம் கொடுத்த நாள் எதுனா அது மாசி மகத்தன்னைக்குதான் சாப விமோசம் கொடுக்கிறாருங்க. அதோட மட்டும் இல்லாமல் லட்சணியுடைய மகளாக இருக்கக்கூடிய தாட்சாயினி அவதரித்த நாளும் மாசி தினம் தாங்க பெருமையோடு விருதகிரீஸ்வரனுடைய பாதம் தொட்டு என் உரையை தொடங்குவதில் நன்றி கடனோடு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். படத்தை கைட்டு இருக்காங்க அக்காவுக்கு மாசி மகம் எதிர்த்து கொண்டாடுற ஒரு அற்புதமான விளக்கத்தை யாருமே நமக்கு தெரிஞ்சு சொல்லல. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு இடையில் சிறந்தே பிறந்த என் தாய் தமிழே, நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் ஒரு மகளாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்ற தமிழுக்கு வணக்கத்தை கூறி நடுவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு. எந்த வேலைகள் கண்டாலும் அந்த வேலையிலே தன்னை அடையாளப்படுத்தி ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வெற்றியினுடைய திருமகனாக விற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கருணையால் நிறைய மாவட்டங்கள்ல போய் பேசியிருக்கேன். எந்த மாவட்டத்திற்கும் எந்த ஊரிற்கும் இல்லாத ஒரு பெருமை என்ன தெரியுமா? இந்த விருதை மண்ணில தான் எங்க வீட்டுல பிறந்த இந்த பிள்ளை தவழ்ந்து வரக்கூடிய அழகை பார்த்து ரசித்து, நடக்கக்கூடிய அழகை பார்த்து ரசித்து, இன்னைக்கு மாபெரும் சபைகளில் நீங்கள் நடந்தால் மாபெரும் மாலைகள் விழக்கூடிய பார்த்து இந்த மக்கள் அகமகிழ்ந்து கூடி இருக்காங்கன்னா உங்களை விட மக்கள் பெருமை உடையவர்கள். உங்களினுடைய பாதம் தொட்டு வணங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய மண்ணின் தந்தைகளாக தாய்களாக வீற்றிருக்கக்கூடிய மண்ணுங்க. இன்றைக்கு நேற்று உலக தாய்மொழி நாள். ஆமா, நேற்று தாய்மொழி நாள்ல பட்டிமன்றம் பேச ரொம்ப சந்தோஷமா கருதுறேன்னு அந்த கலகல் காங்கேயன் சொன்னாரு. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், நான் பேசாத டிவி கிடையாது, சிசிடிவி தவிர எல்லா டிவிலையும் பேசுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னா இதற்கு அடித்தளம் என்னுடைய அம்மா. சின்ன வயசுல பேச்சு போட்டிகள் அதெல்லாம்
எல்லாம் எழுதிவிட்டு சும்மா ரொம்ப என்ன ரொம்ப ஆர்வப்படுத்தினாங்க அவங்க. எல்லாரையும் வரவங்க கெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் வந்திருக்கேன் பாத்தீங்களா. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் எங்க அம்மாவுக்கு எங்கேயுமே நான் நன்றி சொன்னதில்லை. எத்தனையோ முறை எத்தனையோ இடத்துல பேசினாலும் நன்றி சொன்னதில்லை. இன்னைக்கு எங்க அம்மாவுடைய பிறந்த நாள். ஒரு அம்மாவுக்கு மகனா என்ன பெருசா பரிசு கொடுக்க முடியும்? ஒரு நடுவராக அவங்களுக்கு இந்த தருணத்தை வேற என்ன பெரிய பரிசு கொடுக்க முடியும்? அதுவும் நம்ம ஊர்ல உட்கார வேற என்ன கொடுக்க முடியும்? பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கண்ட தாயாக வீட்டு இருக்கக்கூடியவங்க ரசிகர்கள் சார்பாக அழைக்கிறோம். அதான் எந்த காலமா இருந்தாலும் வெக்கம் தாங்க. இந்த காலத்திலையும் அம்மா வெக்கப்பட்டு வராங்க பாருங்க. எந்த காலமா இருந்தாலும் வெக்கம் தான். இடத்தை கொண்டு வருது அப்படின்றதுக்கா இங்கே நான் பேசாம ஆயிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய ஊக்கம் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பா கிடையாது. இதுக்கு நான் எங்கேயுமே நன்றி சொன்னது கிடையாது. இதான் முதல் முறை எங்க அம்மாவுக்கு நான் பேசுறேன் நன்றி சொன்னது. இதான் வீட்டுல கூட ஒரு தடவை அதிகமா காரணம் நான் சொன்னதே கிடையாது. வீட்டுலதான் பேச விட மாட்டேங்கிறாங்க. பேசக்கூடாதுன்னா என்ன பண்றது? அம்மாவுக்கு அன்பு அண்ணன் புஷ்பதி அவர்கள் தற்பொழுது கொண்டாடி போட்டி கௌரவப்படுகிறார்கள். அன்பு அண்ணன் நம்முடைய விருத்தாசலம் அட்டகேஷன் தலைவர் காசி விஸ்வநாதன், பொருளாளர் அண்ணன் ஜெயபிரகாஷ் எல்லாரும் கௌரவப்படுகிறாங்க. நன்றி. ஒரு பொது நடிகா சுய நடிகா ஆகிய போன்ற சின்ன குற்றம் அதெல்லாம் கிடையாது. நீங்க இந்த மண்ணோட செல்ல பிள்ளைங்கிறதுனால நீங்களும் பொது மனிதர் தான். பொதுவானது நீங்களும் பொதுவானது. அதனால அது ஒண்ணும் வித்தியாசம் இல்லை. அற்புதமான ரசிகர்கள் நீங்க இன்னைக்கு திருமுறை காவலராக வீட்டிலிருந்து உங்களுக்கெல்லாம் ஆன்மீக சிந்தனையை நான் ஒரு காரியமாக இருந்து விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் ஆதித்யன் அவர்கள். அடுத்ததாக என் உடன்பிறவா சகோதரர். ஆனா நீங்க பொங்கல் தீபாவளிக்கு வருஷம் மட்டும் அனுப்ப மாட்டேங்கிறாரு. அதை மட்டும் என்னன்னு கேட்டு சொல்லி அன்பு அண்ணன் பாலமுருகன் அவர்களுக்கும் இந்த ரசிகர்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வருதுங்க. அதை மட்டும் சொல்லிட்டு நான் பட்டிமன்றத்துக்குள்ள போயிடுறேன். ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க, வியாபாரிகள் சீசனுக்காக காத்திருக்க, அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்காக காத்திருக்க, நல்ல தமிழ் கேட்பதற்காக காத்திருக்கும் திருக்கூட்டத்தினுடைய பாதம் தொட்டு வணங்கிய முறையை தொடங்குவதில் செல்கிறேன். தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லாதான் இருப்ப. ஊருக்கு ஊரா பொம்பளை திட்டி போடுகிறல்ல, நல்லாதான் இருப்ப. கல்யாணம் ஆயிட்டா உனக்கு? எப்படி ஆகும்? பொம்பளை பிள்ளைங்க தன்னையா பார்த்து தெரிஞ்சா உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? தம்பி என்ன பண்றான், அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுது? நல்ல பொண்ணு. செல்ல குட்டி இப்ப சாப்பிட்டு படுத்து இருக்குது. நைட்டு 10 மணி. தம்பி குச்சி ஆயிட்டான். செல்ல குட்டி இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு? அதுக்காக செல்ல குட்டி இப்ப லுங்கி கட்டிருக்கு. அந்த தம்பி செல்ல குட்டி போய் சொல்லுது, செல்ல குட்டி லுங்கிலாம் கட்டாது அப்படின்றான். அதுக்காக மெசேஜ் இருக்கு. மெசேஜ் பண்ணுது செல்ல குட்டியோட அப்பா. அன்னைக்கு போன சுவிட்ச் ஆஃப் பண்ணா இன்னி வரைக்கும் ஆன் பண்ண. அது சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டே இருக்காது. அத பத்தி சுவிட்ச் ஆஃப்னு சொல்றது செல்ல சார். செல்ல என்ன பேச்சுக்கு நான் என்ன கேக்குறேன், அந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த கால வாழ்க்கை எப்படி இருக்கு? அன்னைக்கு நீங்க எப்படி சந்தோஷமா இருந்தீங்க, நாங்க இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இல்லைன்னு தானே சொல்லணும். உங்களுக்கு என்ன டவுசர்ல நாடா வச்சா, உங்களுக்கு என்ன கண்ணல்ல நாடா வச்சா என்ன? இந்த நாட்டை பத்தி கவலைப்படுங்க, நாடாவை பத்தி கவலைப்படுங்க. வந்து பேசுங்க. தம்பி வந்து பட்டிமன்றம் பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக பேங்க் வேலையை போயிட்டு வந்துருக்காங்க. அதனால வீட்டுல பொழுது போகாதுல்ல. கொஞ்ச நாள் நடுத்தர நிற்பவச்சு இல்ல பட்டிமன்றம் பேசுறாங்கதான் நடுத்தர நிற்பவர். அதை சொன்னேன். ஏன்னா இலக்கியம் என்னைக்கும் யாரையுமே கைவிட்டதா சரித்திரம் கிடையாது, பூகோளம் கிடையாது. நம்மளை வாழ வச்சதே அந்த தமிழ் தான். அது இன்னும் வாழ வச்சுருக்குங்கிறத நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பண்பாடான பிள்ளை என்ன மேடையில வச்சிருக்கீங்க, ஒரு பணிவான பிள்ளை என்ன மேடையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு மரியாதை தெரியுதா? இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு உடைய நாகரிகம் இருக்கா? இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க ஒழுங்கா சமைக்கிறீங்களா? இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே, இதை என்ன வச்சு கேட்கலாமா? தம்பி எந்த வேலையும் கேட்காதீங்க. அவ்வளவு பண்பான பிள்ளை சார். நான் ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். எந்த வேலையில வச்சு நீங்க பேச்சு பேசுறீங்களே? இன்னைக்கும் சார் எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது சார். எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம்
ஆகுது. ரொம்ப பணிவான பிள்ளை, பண்பாடான பிள்ளை. என் புருஷ பேரு வாழுன்னு நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சார். சொல்லிட்டேக்கா ஏங்க சொன்னதில்லைன்னு தான் சொன்னேங்க. என் புருஷ பேர் வாழுன்னு கூட சொல்லாத ஒரு பணிவான பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு பணிவு இருக்கா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க ட்ரெஸ் சரியில்லை, குடும்பத்தையே பிரிச்சுடுறவங்க. என்ன குடும்பத்தை நாங்க பிரிச்சோம்? அந்த காலத்துல எப்படி அந்த காலத்துல புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க உங்கள மாதிரி. ஆனா இந்த காலத்துல புருஷன் இருக்கிறதே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லாம இருந்து போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? ஏங்க இன்னைக்கு நாங்க குடும்பத்துல தான் இருக்கோம். நான் கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுதுங்களே, நான் தண்ணி கொடுத்துரு போலே நெவர். அப்படி ஒண்ணு பண்பாடு இல்லாத ஒரு தரக்கட்ட குடும்பத்துல நான் வந்திருக்கேன். அவர் போகும்போது கம்மி மேல நடந்துதான் போவார். இது பஸ்ல ஏறுனா பஸ்ல ஒண்ணுமே சரியில்லையா, உனக்கு எப்படி சரியா அமையும், உனக்கு எப்படி சரியா அமையுங்க? பஸ் சரியில்லை, பஸ்ல ஓட்ட சரியில்லை, வழி சரியில்லை, ஏற முடியல. என்ன பேசுறீங்க? இன்னைக்கு பஸ்ல வீடியோ கோச் வந்துருச்சுங்க, ஏசி பஸ் வந்துருச்சுங்க. 10 ரூபா கூட செலவு பண்ணா பிளைட்ல வர மாதிரியே திரு 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 திருன்னு வந்து விருத்தாக்கலத்துல இறங்குறேன். இந்த வசதி வாய்ப்பா நீங்க கட்ட வண்டி காலத்துல உண்டாயா? நடந்தே வர வேண்டியது. கட்ட வண்டியில ஏறி வந்து நாக்காங்க தின்னுகிட்டே வந்து சேர கட்டி பட்டிமன்றம் முடிஞ்சு அடுத்த மாசி மக விழாவும் வந்துடும். அந்த காலத்திலேயே கிடைக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த காலத்துல பவுன் 10 ரூபா தானே, ஒரு பவுன் அந்த காலத்துல 10 ரூபா தானே. நீ என்ன வாங்கிக்கிட்ட? அந்த காலம் நெட்டு. அந்த காலத்துல உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்க. இன்னைக்கு நாங்க ஜாலியா இருக்கோம், சொகுசா இருக்கோம், ஃப்ரீடமா இருக்கோம். உங்களுக்கு பொறாம சார். எங்க வந்தா தேவைப்படல. பஸ் சரியில்லை, பஸ் சரியில்லைன்னு கவர்மெண்ட் கொடுத்த ஃப்ரீ பஸ்ல ஏறி ஏறி முன்னாள் அந்த கிழமை இன்னைக்கு வந்து இறங்கிருக்கேன். கிருஷ்ணாரி பையா இது உண்மைக்கா. இப்படி வந்து ஏறி இறங்கிட்டே பட்டிமன்றம் போயிட்டு வந்திருக்காங்க. வரும்போது சொல்லிருக்கா, எப்பா அங்கே இருந்து ஆட்டோ எடுத்தா 100 ரூபா கேக்குறாங்க, ஆட்டோ பின்னாடியே ஓடி எடுக்கப்பா 100 ரூபா சேமிச்சுட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்லிருக்காரு, அட என்னடா அப்படி அறிவு இல்லாம இருக்கீங்க, ஒரு கார் பின்னாடி ஒரு 500 ரூபா மிச்சப்படுத்திருக்கலாம்ல அப்படின்னு. இந்த கம்பெனி மன்னாரன் கம்பெனிங்க. இந்த கம்பெனி வந்து எங்களை போல சொல்லுது இந்த காலத்துல எதுவுமே சரியில்லைன்னு. இந்த காலத்துல எல்லாத்தையும் நாங்க சந்தோஷமா அனுபவிக்கிறோம் சார். அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு வாசல்ல திண்ண வச்சு கட்டினாங்கன்னு ஒரு வழக்கம் சொல்லுவாங்க. திண்ண வச்சு கட்டி வழிபோக்கர்களுக்கு பசி ஆடுறதுக்காக உணவு கொடுத்தீங்க அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கும் கோவிலுக்கு கோவில், வீதிக்கு வீதி, ஒரு கோவில்ல திருவிழான்னா வரிசையா போகக்கூடிய 10 கிலோமீட்டருக்கும் நீர்மோர் பந்தல் வச்சு தாகம் தீர்க்கக்கூடிய அன்னதான தொண்டு மையங்கள் எத்தனையோ இருக்கு. என் போன்ற மக்கள் எல்லாம் அன்னதானத்துல சிறந்து விளங்குறாங்கன்னா அன்னைக்கு இருந்த வாழ்க்கை இன்னைக்கு வாழ்க்கை தானே சார் இருக்கும். இல்லன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துச்சா? இன்னைக்கு தூக்கம் வர நாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோமா? தூக்க மாத்திரை வாங்கி கேட்டேன்னா சார் எங்க வீடு ரொம்ப பண்பாடான குடும்பம் சொன்னாங்க. எங்க வீட்டுல எங்க மாமா எனக்கு 4 நாள் பட்டிமன்றம் போயிட்டு வந்தேன்னா 5வது நாள் பஸ்ல இருந்தாலும் தூக்கம் வருது சார். அப்படி ஒரு வியாதி. பஸ் விட்டு பெட்டில படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால பஸ் வரியில சீட்டு செஞ்சு வச்சிருக்கா, அதுல டக்கடி 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 உட்காந்துதான் தூக்கம் வருது. அப்படி ஒரு வியாதியில 27 வருஷமா சுத்திட்டு இருக்கிறதால அப்படி ஒரு வியாதிங்க. நான் இப்ப என்ன தெரியுமா பண்றேன், என்னோட ஸ்லீப்பிங் டோஸே எனக்கு வாக்கப்பட்ட என் மாமா தான். எனக்கு வாக்கப்பட்ட என் மாமா தான் என்னோட ஸ்லீப்பிங் டோஸ். மாமா எனக்கு தூக்கம் வரல மாமான்னு உடனே நீ படுத்துக்க சொல்ல நான் பாட்டு பாடுறது தூங்குவாருங்க. அவர் பாட்டு பாட நான் தூங்க, நான் தூங்க அவர் பாட எங்க குடும்பமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பேசுறீங்க. சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது. தனி கொடுத்து நான் போடுறேன். கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள போகும்பொழுது எல்லா பெண்களும் நினைச்சு பாருங்க, கல்யாணம் ஆன நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள போகும்பொழுது படி இருக்குல்ல, அது மேல ஒரு பித்தளை படியில நெல்லை நிரப்பி வச்சிருப்பாங்க. நாம நிறநாடி வழக்கு எடுத்துட்டு உள்ள போகணும். அதே மாதிரி என் வாழ்க்கையில 16 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் 18ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்படியே குளிஞ்ச தலை நிமிராம, அப்ப உள்ளே சிக்கன சிம்பர மாதிரி இருக்கு, அப்படியே குளிஞ்ச தலை நிமிராம அந்த நிறநாடி வழக்கு எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வலது கால எடுத்து வச்சு போக போறேன். எங்க மாமியார் உள்ள நின்றுட்டு அந்த படியை தள்ளி விட்டுவா, படியை தள்ளி விட்டுவான்னு. நான் டவுன்ல படிச்சக்குள்ள எனக்கு அதோட ஐடியெல்லாம் தெரியல, புரியல. கிழமை அங்க இருந்து கத்துச்சு, சோத்தாங்கால படிய எட்டி தள்ளி விட்டு வந்து தொழடி அப்படின்னு கோவத்துல. நான் ஃபுட்பால் பிளேயர் சார். நான் ஃபுட்பால் பிளேயர். உடனே அந்த படிய தள்ள ட்ரை ஆயிட்டேன். பட்டாரம் விட்டா பாருங்க,
ஃபுட்பால் விடுற மாதிரி அந்த படி போய் எங்க மாமியார் மண்டை அடிச்சு மண்டை கிழிஞ்சு 4 தையல் சார் போன அன்னைக்கு. இதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? அது எதேச்சா நடந்துச்சு. அன்னைக்கு மஞ்ச பைய தூக்கிட்டு ஓடுனதுதான் 16 வருஷமா அது தண்ணி கொடுத்து இருக்கு சார். மாமியார் தண்ணி கொடுக்க போன பொங்கலுக்கு கேக்குறேன், எல்லாரும் சேர்ந்து பொங்க விடுவோம் மாமி, வாங்க மாமிங்கிற படி எடுத்து பரணையில கொட்டியாடி அப்புறம் தாண்டி வருவாங்க. இது பரவாயில்லக்கா. இது நானாக குடும்பத்தை பிரிச்சா எங்க ஊர்ல 2 மருமக பேசிட்டு இருக்கு. அது புதுசா கல்யாணம் ஆன பொண்ணை பார்த்து இன்னொரு மருமக கேட்டிருக்கு, முன்னாடி கல்யாணம் ஆன புது பொண்ணு வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அது புதுசா கல்யாணம் ஆன மருமக சொல்லிருக்கு, அடி ஏண்டி இல்லாடி ரொம்ப சலிச்சுக்கிறேன், இல்ல நான் கோலம் போட்டா என் மாமியாரும் கோலம் போடுறாங்க, நல்லது தானே, நான் சமைச்சா அவங்களும் சமைக்கிறாங்க, நல்லது தானே, அடி ஏண்டி இப்ப நான் கர்ப்பமா இருக்கல, எனக்கு போட்டு என் மாமியார் கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த போலாம் கூத்து நடந்துட்டு இருக்கு. இல்லங்க சில அந்த கால கம்பெனி இந்த காலத்தை பார்த்து பொறாமப்படுறது ஏற்படுவாங்க. அவ எப்படி இருக்கான்னா அப்படி இருக்கா, அவ எப்படி இருக்கா, அவ எப்படி இருக்கா. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அந்த கால மாணவர்கள் கோணாரை நம்பி பாஸ் பண்ணா, இந்த கால மாணவர்கள் கொரோனாவை நம்பி பாஸ் பண்ணுவோம். அவ்வளவுதானுங்க, அவ்வளவுதான். ஏன் நீங்க வாழ முடியல வருத்தப்படாதீங்க. அந்த காலத்துல இருக்கிற நீங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு வட்டம் போட்டுட்டு வாழ்ந்தீங்க. ஆனா எங்களோட உலகம் பெருசு சார். இந்த காலத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உலகம் பெருசு. அதனாலதான் இன்னைக்கு நட்பு வட்டாரம் பெருசுங்கிறான். அந்த காலத்துல பொதுவாவே இந்த அடுத்தவங்களுக்கு உடம்பு முடியலன்னா ரத்தம் கொடுக்கறதுன்னு ஒண்ணு உண்டு மருத்துவத்துல. அந்த காலத்துல கேள்வி என்ன சொல்லணும்னா, ஏ ரத்தம் கொடுத்துறாதே, நீ நோய் வந்து செத்துருவியா அப்படின்னு வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு. ஆனா இன்னைக்கு ஒருத்தவனுக்கு உடம்பு முடியல, ஆக்சிடென்ட் ஆயிட்டான், பி பாசிட்டிவ் ரத்தம் வேணும், ஏ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு நீங்க தடவின்னு சொன்னீங்க இல்லையா செல்லுல, ஒரு மெசேஜ் தட்டினா போதும், ஒரு யூனிட் ரத்தத்துக்கு 410 பேர் ஜிஹெச் வாசல்ல நிக்கிறானா. அந்த ஒற்றுமை இன்னைக்கு கிடைச்சது, இந்த காலத்துல கிடைச்சதுங்க. உணவு கலாச்சாரம் எங்கள்கிட்ட என்ன இல்ல. இந்த காலத்துல சிறுதானிய உணவு அதிகமா வந்துருச்சு. இன்னைக்கு சிறுதானிய உணவு அதிகமா வந்துருச்சு. எல்லா வீடுகளையும் நம்ம யூடியூப் பார்த்துட்டு எல்லா சிறுதானியமும் சமைக்க ஆரம்பிச்சாச்சு. உங்க காலத்துல பழைய கஞ்சி குடிச்சா விதிச்சு குடிச்ச, என் காலத்துல பழைய கஞ்சி குடிச்சதே இப்ப எல்லாரும் பிரியாணியா திங்கிறாங்களே அப்படின்னா அப்ப இருந்த வாழ்க்கை சூழல் வேற, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழல் வேற சார். இன்னைக்கு நாங்களும் எல்லா வகையான சிறுதானிய உணவுகளும் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம், சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாமே அன்னைக்கு இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னொன்னு சொல்லவா இல்லையா, அன்னைக்கு இருந்த வாழ்க்கை எதுவுமே இன்னைக்கு மிஸ் ஆகல. நாங்க எதையுமே மாற்றி அமைக்கல. எங்க தாத்தா தான் எங்க பாட்டிக்கு தாலி கட்டினாங்க, எங்க அப்பா தான் எங்க அம்மாவுக்கு தாலி கட்டினாங்க. ஆச்சரியமா இருக்குது. என் புருஷன் தான் எனக்கு தாலி கட்டி இருக்காங்க, என் பையன் தான் என் மருமகளுக்கு தாலி கட்டுவான். இதுதான் மாதிரி இருக்கா? இது பரவாயில்லக்கா, இந்த மாதிரி இருக்கு. சொல்றாங்கல்ல, ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு அவனே காரணம் பண்ணிக்கிறான் ஒண்ணு கிடைக்காம. ஏன்னா நாங்க 3 பேரும் 90s கிட்ஸ். நான் பொண்டாட்டியை யாராவது பார்த்தாலே முறைச்சு பார்த்தேன் 80s கிட்ஸ். எங்க நான் பொண்டாட்டி டிக்டாக்ல ரீல்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்க 2K கிட்ஸ். எங்க பொண்டாட்டியே இல்லாம வாழ்றீங்க போல 90s கிட்ஸ். எங்க எல்லாம் அமையிற நேரத்துல அமையிருக்காரு. இப்ப கட்டவீங்க அதனால பேச்சுலரா இருக்கிறதே சந்தோஷம் நினைச்சிட்டு போவீங்களா? சிங்கிளா இருந்தா ஜாலியா இருக்கலாம். ஆனா ஃபேமிலியா கூட தம்பி லட்சுமி கேட்டுக்காப்ல கூகுள்ல டைப் பண்ணி எனக்காக பிறந்தவ எங்க இருக்கிறா, அது கூகுள் சொல்லிருக்கு. அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறா. வேலையை பார்த்துக்கிட்டு சோழியை பார்த்துக்கிட்டு டவுன் பஸ்ல ஏறி அனுப்பி அது போதும் வாழ்க்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கப்பா அதை தாண்டி வந்தா அது இதை பாருங்க. டவுன் பஸ்ல கூட எப்படி தெரியுமா ஏறி வந்தாங்க, சுடிதார் போட்டுட்டு இலவச பஸ்ல சுடிதார் போட்டுட்டு 3 நாளா வரீங்க. நீ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பிரச்சனை பேசுறா. அது பரவாயில்லக்கா. தம்பி வந்து கோயில கும்பிட்டு என்னோட அளவு வந்துட்டு இருந்தான். என்ன கல்யாணம் ஆகாம இருக்குது அப்படின்ட்டு ₹1 காயின் எடுத்தான். பூ விழுந்து 2 வருஷம் ஆகுங்க, நல்லா விழுந்து 2 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுறேன் அப்படின்னா சேரா தம்பி சுண்டி விடுங்க. காயின் போட்டாப்ல நான் மேல இருந்து பூ விழுதா தலை விழுதான்னு பாத்துட்டே இருக்கேங்க. காயின் கீழே விழுந்து குடுகுடுன்னு ஓடி போய் சாக்கடை குள்ள விழுந்துச்சு. இப்ப என்ன கதையே தெரியல தம்பி கதை. அவ்வளவுதான் உன் கதை, அவ்வளவுதான். அதனால பொம்பளை பிள்ளைகள் திட்டாது இன்னைக்கு சொல்றதுதான். அப்புறம் போக சுடிதாரம் கிடைக்காது, டவுன் பஸ் கிடைக்காது, மகளிர் இலவச பஸ் கிடைக்காது. ஏங்க போய் சொல்றதுக்கு ஒரு வரையறை வேணாமாங்க? அந்த காலத்துல ஒரு ரத்தம் கொடுத்தாவே பயந்த காலம் போய் இந்த காலம் பொற்காலங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி சொல்றாங்க. இதேந்திரங்கிற ஒரு பையன் மூளை சாவு ஏற்பட்ட பிறகு உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளிலும் யார் யாரோ வாழட்டும்
வேண்டும் என்று தன் உறுப்புகளை தானம் செய்து இறந்த பிறகு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அது இந்த கால வசதி சார். அந்த காலத்துல பிரசவத்துல இறந்து போன எத்தனை பேர் உண்டு இல்லைங்க? பெரியவங்க இருக்கீங்க நிறைய பேர். பிரசவத்துல காப்பாற்றுறதுக்கு மருத்துவ வசதி இல்லாம வீட்டுக்குள்ளேயே எத்தனையோ தமிழச்சிகள் நிறைமாத கர்ப்பிணியாக பிரசவ நேரத்துல இறந்த வரலாறு இங்க உண்டுங்க. கமலவதி வரலாறுமே அப்படிதானே. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாம தனக்கு ஏற்படக்கூடிய நோயிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள அடுத்த உயிரை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு சொகுசா எதிர்நீச்சல் பார்த்துட்டு போய் அட்மிட் ஆகும். தனக்கு டெலிவரி ஆகுறது தன்னோட ஃபேமிலி டாக்டர் நாங்க பிக்ஸ் பண்றோம் சார். எதிர்நீச்சல் பார்த்த பிறகுதான் நான் டெலிவரியை வச்சுக்கலாம்னு இருக்கிறது பேஷண்ட் சொல்லுது. டாக்டர் சொல்றாரு அப்படியா ஓகே அப்படிங்கிறாரு. எந்த நட்சத்திரத்துல பிள்ளைய உலகத்துக்கு கொண்டு வரணும், எந்த நேரத்துல கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பேஷண்ட் குழந்தை பிறப்பை தேர்வு செய்யக்கூடிய அளவு மருத்துவ விஞ்ஞான வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு காலமா இல்லையா? உண்மை. பாகிஸ்தான்ல ஒரு 6 வயது குழந்தை, அந்த 6 வயது குழந்தைக்கு இதயத்துல சின்ன ஓட்டை, அதுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். உலகத்துல எங்க விலை கம்மின்னு பாக்குறாங்க. அப்ப உலகத்துல விலை கம்மியா தரமான சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்க்கும்போது இந்தியா. இந்தியாவுக்கு வந்து எங்க பார்க்கும்போது தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல சென்னை. அந்த பாகிஸ்தான் 6 வயசு குழந்தையுடைய இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக அந்த குடும்பமே, பாகிஸ்தான் குடும்பமே வந்து இங்க 6 மாசம் தங்குது. 6 மாசம் தங்கி இதய மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்று அந்த குழந்தை ஊருக்கு போகும்போது நம்ம இந்திய பத்திரிகையாளர்கள்லாம் சுற்றி நின்று அந்த பாகிஸ்தான் தந்தை கிட்ட கேட்டாங்களாம், இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு. அதுக்கு அந்த பாகிஸ்தான் தந்தை சொன்ன பதில்தான் இந்தியா எப்படிப்பட்ட நாடுன்றதுக்கு, நாங்கள் அங்கிருந்து வரும்போது பாகிஸ்தானியராக வந்தோம், ஆனால் இங்கிருந்து செல்லும் போது இந்திய இதயனுடன் செல்கிறோம்னு சொன்னாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட நாடு இந்தியா அப்படின்னா அதுக்கு காரணம் இந்திய விஞ்ஞான வளர்ச்சி. இதை விட பாரத தேசத்துக்கு என்ன உதாரணம் சொல்ல முடியும்? எந்த தேசத்துல இருக்கக்கூடியவர்களையும் என் வீட்டு பிள்ளையாக நேசிக்கக்கூடிய வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வாழ்த்து காட்டிக்கிட்டு இருக்கோம்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொற்காலம் இல்லையா? இவ்வளவு பேசுறாங்க இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன் சார். அந்த காலத்துல பொண்டாட்டி சமைச்சு புருஷன் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்து சாப்பிட்டாது அந்த காலம். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து சமைச்சாது இந்த காலம் சார். புருஷன் மட்டும் சம்பாதிச்சு பொண்டாட்டி வீட்டுக்குள்ள கிடந்தாது அந்த காலம். புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து சம்பாதிச்சு நமக்கான பொருளாதார நெருக்கடியை நாம் சரி செய்வோம்னு நாம் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள பரோபகாரமா வாழ்ந்தது இந்த காலங்க. இது நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதையும் தாண்டி உடை கலாச்சாரம். ஏங்க இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பெண்ணு கூட புடவைக்கு ஆசைப்பட்டு புடவை கட்டிட்டு இருக்கா. இங்க பாருங்க 80% தாய்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாரும் புடவை கட்டிட்டு இருக்காங்க. நாங்க வேலையில புடவை கட்டிட்டு நிற்கிறோம். நாங்க என்ன ஜீன்ஸ் போட்டுட்டா பட்டிமன்றம் பேச வரோம்? உடை நாகரிகம் சரியில்லைங்கிறீங்க. ஏன்னா நீங்க வேலை சொல்லிதான் கொடுத்தீங்க. அப்ப உடை நாகரிகம் அன்னைக்கு எப்படி காப்பாற்றப்பட்டதோ அதே மாதிரிதான் இன்னைக்கு காப்பாற்றப்படுது. அது இல்லைன்னு எங்கேயாவது சொல்லிட முடியுமா? ஒரு காலத்துல மாதா பிதா குருன்னு சொல்லி கொடுத்தீங்க அந்த காலத்துல. நாங்க இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம் சொல்லி கொடுக்கிறோம். அவ்வளவுதான் சார் வித்தியாசம். இன்னைக்கு நீங்க செல்ல எடுத்துக்கிட்டு நைட் எங்க வேணா டிராவல் பண்ணலாம். ஏன் அன்னைக்கு கூட இரவு நேரங்கள்ல பயணம் பண்ணணும்னா குப்புசாமி வீடு எங்க இருக்குன்னு தேடணும். ஆனா இன்னைக்கு மேப்ப போட்டுட்டு குப்புசாமி வீட்டு வாசலே போய் நிக்குது அந்த மேப்போட அம்புரி. இந்த வசதி வாய்ப்பு எங்க சார் கிடைக்கும்? இந்த மேப்ப நம்ப முடியாதுக்கா. ஏங்க லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு கடைசியா சுடுகாட்டுல நிக்குது போயிட்டு நீங்க தேடுற குப்புசாமி சுடுகாட்டுக்குள்ள கூட போயிருக்கலாம். அதனால அந்த இடத்த கரெக்டா காட்டி கொடுக்குது. அந்த ஆளு 6 மாசம் ஆகுது இந்த தலைதவசம் வரும்போது என்ன தேடிட்டு தெரியுது அப்படின்னு அதை கூட கரெக்டா சொல்லி கொடுத்துட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா அப்பா கூட போகணும், அண்ணன் கூட போகணும், இல்ல கூட பிறந்தவங்க கூட போகணும். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு செல்போன் எடுத்தா போதும் சார். செல்போன்ல SOS ஒரு ஆப் இருக்கு. SOS ஒரு ஆப் இருக்கு, காவலன் ஆப். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு சந்திரமண்டலத்துக்கு கூட போகலாம். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே காவல்துறைக்கு தெரிவிச்சு நாங்க இருக்கக்கூடிய முகவரியை அவங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாம எடுக்க முடியுதுன்னு விஞ்ஞான வளர்ச்சி சார். அதை கண்டு இந்த நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய காவல்துறை சகோதரருக்கு ஒரு பெரிய பலத்தை கைட்டு கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். இந்த 10 நாள் நிகழ்வுமே அவங்களுடைய பாதுகாப்பு பெருசு. உண்மையிலே அவர் ஐயா வந்துட்டார், ராஜா அண்ணன் வந்துட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா 10:30 மணிக்குள்ள டைம் முடிச்சிடணும். ஆனாலுமே எல்லாம் வெளியே சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவர் விரைவாக முடிச்சிருவோம். அவருக்கு
நல்ல ஒரு பலத்தை கைட்டு கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். உண்மையிலே இந்த எல்லா நிகழ்வுகளுமே அவர் நைட்டு போய் வீட்டுக்கு போறது 11,000-12,000, அதுக்கப்புறம் தான் வீட்டு தூங்கிட்டு திருப்பி நாளைக்கு காலைல தேர் இருக்கு, அதுக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனாலுமே கூட ஒரு வெளியிலிருந்து வந்திருக்கிற ஒரு எவ்வளவு விரைவா முடிக்கணும் அவ்வளவு விரைவா முடிக்கிறோம். விரைவா அக்கா 2 நிமிஷத்துல முடிச்சிருங்க சார். 1 நிமிஷம் போதும் சார். உண்மையை பேசுறதுக்கு நிறைய நேரம் அவங்க மாதிரி தேவையில்லை. பொய் பேசுறதுக்கு தான் நிறைய நேரம் தேவை. உண்மையை பேசுறதுக்கு சீக்கிரம் முடிச்சிடுவோம் சார். இன்னொரு விஷயம் சொல்லவா? ஏடுகளில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் தன்னுடைய சொந்த முயற்சியால் வீடுதோறும் வாசந்தோறும் ஆறுதோறும் கடல்தோறும் சென்று ஏடுகளில் இருக்கக்கூடிய என் தமிழை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு இது தேவைப்படும் என்று கட்டி காத்த ஊவேசா ஐயாதான் நமக்கு தமிழை கண்டுபிடிச்சு அங்க கையில் தேடி கொண்டு வந்து சேர்த்தார்னா அவருக்கு நன்றி சொல்ற தினமானத்தை கொண்டாடணும் இல்லையா? அதையும் தாண்டி இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி என்ன தெரியுமா? கன்னி தமிழை கூட கணினி தமிழாக ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இருக்கையில் தமிழுக்காக ஒரு இருக்கை சேமிக்கப்பட்டிருக்கிறா. இதான் சார் விஞ்ஞான வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தான் தேவை. ஒரு காலத்துல ராணுவத்துல ஆள் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த காலத்துல ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறதுக்கு பச்சை கலர் ஒரு வண்டி வருமா ஊர்ல. அந்த பச்சை கலர் வண்டியை பார்த்தா ஆம்பளை பிள்ளைங்களே ஓடி போய் வட்டப்போருக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்குவாங்களாம். பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா ராணுவத்துக்கு புடிச்சிட்டு போனா எப்படி வருவோம்னு தெரியாது. பொட்டியோட போறோமா பொட்டியில கூட வருவோம் அப்படின்னு பயந்து போய் ஒளிஞ்சுக்குவாங்களா. ஆனா இன்னைக்கு ஆண்கள் ராணுவத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்புனா அதை தாண்டி ஒரு கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? 1986க்கு பிறகு ராணுவத்தில் போர்படை தளபதியாக பெண்களும் இருக்கிறார்கள் என்றால் பெண்ணினுடைய கல்வி வளர்ச்சி தேசம் கடந்து உயர்ந்திருக்கிறதுங்கிறதுனாலதான் அன்னைக்கு விமானத்தை பார்த்து என் வீட்டு பாட்டி முத்தத்தில் நின்று விமானம் போகிறது பிளைட் ஓடுகிறதுன்னு சொல்லி பார்த்து வியந்த என் பாட்டி தான் இன்று இந்த காலத்தில் அதே முத்தத்தில் நின்று கொண்டு விமானத்தை என் பேட்டி ஓட்டிக் கொண்டிருக்கிறார் என்று பெருமைப்படுகிறார் என்றால் இது பெண்ணுக்கான பொற்காலம், உடைக்கான பொற்காலம், உணவுக்கான பொற்காலம், கல்விக்கான பொற்காலம் என்று இந்த காலமே எங்களை உயர்த்தி பிடிக்கிறது. இந்த காலம் தேவை, இது பொற்காலம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பலத்தை கைட்டு கொடுக்கலாம். உண்மையிலே அக்கா என்ன 1 மணி நேரம் பேச சொன்னாலும் அவ்வளவு அழகா நிறைய மகிழ்ச்சிப்படுத்தி பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். நம்ம நேரத்தினுடைய நன்மைக்கு ஒரு பேச்சாளன் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய தகுதியா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையில எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு தெரிஞ்சவங்க நல்ல பேச்சாளர். உண்மையிலே நம்ம நேரத்தினுடைய நன்மை கழிங்கிற வார்த்தை சொன்ன உடனே அழகா முடிச்சாங்க பாத்தீங்களா? அதான் நெறிகுடம் தழும்பாதுங்கிற மாதிரி அவ்வளவு விஷயம் வச்சிருக்காங்க அக்கா. ஆனாலுமே கூட நேரத்தின் நன்மை கழிந்து நமக்கு சுருக்கமாக சிறப்பாக கருத்துக்களை வழங்கிய அக்கா முத்துலட்சுமி அவர்கள் ஒரு பலத்தை கைட்டு கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். ஏறக்கூடிய 3 தசாப்தங்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டிமன்றங்களில் பேசி எல்லா நடுவருக்குமே ஃபேவரட்டான ஒரு பேச்சாளர் அப்படின்னா அக்கா முத்துலட்சுமி அவர்கள். அவங்க இன்னைக்கு தம்பியினுடைய தலைமையில பேச வந்திருக்குன்றது நான் பெற்ற பெரிய பாக்கியம் அப்படின்ற நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலத்துடைய நன்மை கருதி வாழ்க்கையில அக்கா சொன்னதெல்லாம் போய் அக்கா அழகாக சொன்னாங்க. அது மட்டும் சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுறேன். காவல்துறை எப்படி நமக்கு இங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அதே போல நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ராணுவத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. உண்மையிலே ராணுவ வீரர்களை நம்ம ரொம்ப பெருமிதமா நினைச்சுக்கணும். எந்தவித அங்கீகாரமுமே இல்லாதவங்க அவங்கதான். சியாச்சின் அப்படின்னு ஒரு மலைப்பகுதி 22,000 அடிக்கு உயரத்தில் உலகத்திலே மிக உயரமான பனிமலை அதுதான். அங்க -100°C அளவுக்கு பனி வெப்பம் நிகழும். அங்க போய் நம்ம வாழவே முடியாது. நீங்க உங்க கால் மட்டும் கீழே எடுத்து வச்சுக்கணும், காலே பழுத்துருமா, காலே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமா. அதுக்கு அவ்வளவு பாதுகாப்பு உடைகளை எல்லாமே போட்டிருந்தாலுமே கூட ஐஸ் கட்டி லைட்டா உள்ள போச்சுன்னா கூட அந்த உள்ள போய் ஆபரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய சிரமம். அங்க சமையல் செஞ்சு சாப்பிடுறது யூடியூப்ல இருக்கு பாருங்க. தக்காளி இருக்குல்ல, தக்காளி எவ்வளவு மென்மையான பொருள், கையில வச்சுட்டு அடித்தாலே உடைச்சுக்கும். ஆனா அதை சுத்தி வச்சு உடைக்கிறாங்க. முட்டை எவ்வளவு சாதாரண ஒரு முட்டையை சுத்தி ஒரு உடைச்சுதான் அங்க பண்ண முடியும். அங்க அதை சாப்பிடணும்னாலே பெரிய போர்க்களம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு நாம் பெருமை கொள்கிற விஷயம் என்னன்னா, உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் கூட உலகத்திலேயே வலிமையான ராணுவத்தை கொண்ட 4வது சிறந்த நாடு இந்தியா அப்படின்ற பேரை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம முப்படையில 42 லட்சம் வீரர்கள் இருந்திருக்காங்க. அக்கா சொன்னாங்க பெண்களுடைய பங்களிப்பு பத்தி.
பத்தி நம்ம சந்திராயன் பார்ட் 1 to 2 3 வெளியிட்டோம். இப்ப 3வது செயற்கைக்கோள் சமீபத்துல வெளியிட்டோம். அதுல ஏறக்குறைய 34 பெண்கள் அந்த செயற்கைக்கோளுக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெண்கள் எல்லா இடத்துலயும் வந்துட்டாங்களே, அப்ப இந்த காலம் தானே சிறப்பு அக்கா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி தன்னுடைய நகைச்சுவையான பேச்சாளர், அவருடைய வித்தியாசமான பாணி, அவரு சீரியஸா தான் பேசுவாரு. ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் சொல்ற மாதிரி தான் இருக்கும். நிறுத்தி நிதானமா பேசுவாரு. ஆனா உங்களுக்கு சிரிப்பு வரும். ரொம்ப யதார்த்தத்தை பேச போறாரு. விஜய் டிவி புகழ் நாகமுத்து பாண்டியன் அவர்களே மேடை கிடைக்கின்ற பலத்தை கைத்தறோடு. தலைவா வாழ்க, தலைவா வாழ்க. ஏன் உங்களுக்கு மட்டும் உங்க தலைவா வாழ்க. அவரே உயர்ந்த மனிதர், ஐக்கியம் சரி மனசையும் சரி. பாத்தீங்களா என்னவோ மரண அமைதியா இருக்குது. அக்கா பேசி பயமுறுத்திட்டு இருக்காங்க. விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வர பெருமானை மனமொழி மொழிகளாலே வாழ்த்தி வணங்கி இந்த அருமையான நிகழ்வில் நடுவர் பொறுப்பேற்றிருக்கின்ற அன்னியின் மைந்த நடுவர் ஐயா அவர்களையும் எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களையும் இங்கே பெருந்திரளாக குழுமி இருக்கிற பக்தகோடி பெருமக்களையும் முக்கியமாக உங்கள் முன்னால் மிகச் சிறப்பாய் பேசிக் கொண்டிருக்கிற அருமை தம்பி நாகமுத்து பாண்டியனையும் வணங்கி உரையை தொடங்க. அவருக்கு அவரே அருமை சிறப்பா பேசுறதா சொல்றாரு. பேசுறேன் 3 வார்த்தை. நடுவர் அவர்களே, நான் இப்ப முத்துலட்சுமி அக்காவுக்கு மறுப்பு சொல்ல போறது இல்லை. சரி, அவங்க மிகச் சரியா பேசியிருக்காங்க. எங்க அணியில தூக்கி ஒரு ஆளை போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா, என்ன பேசிட்டு போயிருக்காரு அவரு? சிறப்புன்னு அந்த சிறப்பை எடுத்து சிறப்பு பட்டிமன்றமா? சிறப்பு எல்லாம் இந்த காலத்துல கண்டுபிடிச்சது. என்னையா பேசுற நீ? எங்க அணிக்க வேண்டு வைக்கிற? அதனால நான் மறுப்பு சொல்ல வரலங்க, சில உண்மைகளை சொல்றேன். இங்க அங்கன்னு போக வேணாம், இதே கோயில இருந்து தொடங்குவோம். கோவில்ல வர்றவங்களுக்கு உண்மையான பக்தி இருக்கா மனசுக்குள்ள? இல்ல. இப்ப கோவிலுக்கு வர்ற ஒவ்வொரு மனிதனுடைய முதல் வேண்டுதல் என்ன தெரியுமா? என்னது? கோபுர வாசல்ல போட்டிருக்க என் செருப்பை எவனும் தூக்கிட்டு போயிடக்கூடாது ஆண்டவாங்கிறதா. பல பேர் மைண்ட் வயசை படிச்சு வச்சிருக்கீங்க. இப்ப அப்படி தெரியாம போய் பதுக்குவேன். செருப்பு திருவை சோம்பேறியா இருந்தா தேடி கண்டுபிடிச்சு திருட மாட்டான்ல. அதுல சில டிப்ஸ் பாத்தீங்களா? இந்த வாசல்ல ஒரு செருப்பு, அந்த வாசல்ல ஒரு செருப்பு, அப்பதான் எடுக்க மாட்டாங்கன்னு சில பேர். திருடனையே திக்கு முக்கால வைக்கணும் மாஸ்டர் பிளான் போடுறான். வலது பக்கம் ஒரு செருப்பு, இடது பக்கம் ஒரு செருப்பு போட்டுட்டு போய் சாமி கும்பிட்டு வெளியில வர்றான். இவன் திக்கு முக்காடிட்டு இருக்கான். எங்க நம்ம செருப்பை போட்டவன்? எங்க ஊர்ல ஒருத்தவர் கோபுர வாசல்ல ஆத்து மண் குளிச்சு வச்சிருந்தாங்க. அதுல குழி தோண்டி செருப்பை வச்சு மூடிட்டு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாரு. வந்து பாக்குறாரு, ஆத்து மண்ணிங்கானா செருப்பிங்கானா அள்ளிட்டு போயிட்டாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, நம்ம லட்சுமி நாராயணன் மாதிரி கோவிலுக்கு தனி செருப்பு வச்சிருப்பாங்க. இட்டு போய் தேஞ்சு போய் ஓட்ட விழுந்த செருப்பை போட்டுருவேன். இப்ப தம்பி அப்படிதான் போட்டு வந்திருக்காரு, ரூம்ல கிடைக்கிறது. புது செருப்பை போட்டுட்டே வரமாட்டான். அத பாக்குற செருப்பு தெரியும், நம்மள பிச்சைக்கார பையனா இருப்பா போது. இந்த மாதிரி போட்டிருக்கேன், நம்ம போட்டுருக்கிறது தேவையான்னு போயிடுறான். இந்த இருக்கிறது இன்னொருத்தர் இருக்காங்க, ஹைலைட்டா வந்தாங்க. கோயிலுக்கு செருப்பே போட்டு வர மாட்டான். செருப்பு போட்டு வந்ததான் நான் திருடுவேன், செருப்பே நான் போட்டு வரலைங்க. அப்ப இன்னைக்கு உள்ள பக்தி பாருங்க. உள்ளார போய் சாமியை கும்பிட்டு வெளியில வந்து நம்ம செருப்பு இருக்குடா அப்பாடான்னு சொல்றான் பாத்தீங்களா? அந்த அப்பாடாங்கிற வார்த்தையில தான் எம்பெருமான் சிவபெருமானே நினைக்கிறான். அது வரைக்கும் அவன் நினைக்கல. செருப்பு செருப்பு செருப்பு. விநாயகரை பார்த்தா என்ன பண்ணணும்? அப்புறம் தோப்புக்கரணம் போடணும். இப்ப என்ன பண்றான்? நல்லா போய்கிட்டே இருக்கான். திடீர்னு பாக்கெட்டை தொட்டு பாக்குறான். வண்டியை பூட்டணுமா இல்லையா? வண்டி சாவி இருக்கா இல்லையா? பெண்கள் என்ன பண்றாங்க? நல்லா போய்கிட்டே இருப்பாங்க. நகையை இருக்கா இல்லையா? பரிசு இருக்கா இல்லையா? செல்போன் இருக்கா இல்லையா? திடீர்னு புள்ள இருக்கா இல்லையா? புள்ளையே கூட்டு வரல.
போன் போட்டு கேட்கறாங்க, பிள்ளையே கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்கு. ஏதாவது காணாம போயிருவாங்கிற சிந்தனைனா இன்னைக்குள்ள வரும். சில பேர்லாம் இருக்காங்க, நம்ம லட்சுமி நாராயண மாதிரி அவங்க ஆட்டு கோயிலுக்குள்ள போறாங்க. என்ன சாமி என்ன கோயில் ஒண்ணும் தெரியாது. அரசியல்வாதி மாதிரி எல்லா சாமிக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. பள்ளி தெய்வானை சமேத முருக பெருமானை, ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமான் கும்பிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாது, சிந்தனை வேற இருக்கு, எப்படியோ இருக்கு. அதுவும் கோவில் அர்ச்சனை பண்றாங்க பாருங்க. ஆமா, சுவாமி பேருக்கே பண்ணுவாங்க. லட்சுமி நாராயண மாதிரி சுவாமி பேருக்கே கொண்டு போயிருந்தோம். சுவாமி மேல அக்கறை இருக்கிற மாதிரி அர்ச்சகரும் அந்த அர்ச்சனையை வாங்கிட்டு உள்ளார போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. சுவாமி பேர்ல வெளியில இவர் பெரிய லிஸ்டே போட்டுருவார். நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பங்களா வாங்கணும், மனைவிக்கு ஒரு ரூபாய் வாங்கணும். அப்ப உள்ளார இருக்கிற கடவுளுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? அது ஒரு பேரையும் ஒரு குடும்பத்து பேரை நீ பண்ணிருக்கலாம், எத்தனை என் பேர்ல பண்றேங்கிறதான். பணத்தை கையில கொடுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணலாம். அது என்ன அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. இதுதான் இன்னைக்குள்ள பக்தி. அன்னைக்கு அப்படி இல்லைங்க, பய பக்தியா வரலாம். அவ்வளவு துன்பம் துயரம் இறைவனுடைய முகத்தை பாருங்கள். அப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி கையை காட்டுறாரு, நான் இருக்கிறேன். துன்பத்தெல்லாம் அன்னைக்கெல்லாம் நாய் புண்ணிட்ட சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் கேட்டுட்டு ஒன்றும் பதில் பேசாது. ஆமா, அப்படின்னு சொல்லவே மாட்டான். அப்படி கேட்டுட்டு பாபா போய் நடிப்பான். ஆளுநர் அதுக்கப்புறம் சொல்லி காட்டினான் அடுத்தவங்க போய். ஒரு காலத்துல ஓடி இருந்தான், இப்ப பிச்சை எடுக்கிறான். அதனால அவன் மனுஷன் சொல்லவே மாட்டான், கடவுள்கிட்ட தான் சொல்லுவான். அவர் முகத்தை பார்க்க மாட்டோமா அப்படின்னு பயபக்தியா வருவான். இன்னைக்கு அந்த பக்தி இல்ல. மறுப்பு சொல்ல முடியுமா நித்திய பிரியாவர்களால? நீங்க கோவில விடுங்க, குடும்பத்துக்குள்ள வாங்க. குடும்பத்துல பக்தி இருக்காங்க. எவ்வளவு குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும். ஆமா, டைனிங் ஹால்ல ஒரு கணவர் என்ன பண்றாரு, தோசையை வச்சுக்கிட்டு அப்படியே பாவமா உட்கார்ந்துருக்காரு. அந்த அம்மா பாட வேண்டிய பாட்டை இவர் பாடுறாரு. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, தோசை ரொம்ப நேரமா காயுது, எப்ப சட்னி அறப்பார எப்ப கொண்டுட்டு வந்து வப்ப. சிக்னல் விடுறாரு, சமையல் அறைக்கு அது போகுது. அந்த அம்மா காலை விழுந்துருச்சு மனைவி காதுல. மனைவி அப்பதான் மிக்சி ஜார்ல சட்னி அரைச்சு ரெடியா வச்சிருக்காங்க. சிக்னல் வந்ததும் இந்த கோவில் அக்னி சட்னி எடுத்து ஆடிட்டு வருவாங்க பாத்தீங்களா? ஆமா, அது மாதிரி இந்த மிக்சி ஜார்ல சட்னி எடுத்துக்கிட்டு அவர் பாட வேண்டிய பாட்டை இந்த அம்மா பாடுது. சட்னி ஹார்ட் ஃபுல்லா தெரிச்சு கணவர் அதுல வழுக்கி விழுந்து குடும்பத்துல குத்தாட்டம் போடுற நிலைதான் இன்னைக்கு. அதுதான் நல்லா. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் 3 வகையான சட்னி. நீங்க நினைக்கலாம் தேங்காய் சட்னி, கார சட்னி, கடலை சட்னி. கிடையாது. இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு கருமத்தை கண்டுபிடிச்சதும் நேற்று வச்சது, போன வாரம் வச்சது, போன மாசம் வச்சது. அது ஃப்ரிட்ஜா நகராட்சி குப்பை தொட்டியா? நகராட்சி குப்பை தொட்டி கூட மணக்க மாட்டேங்குது. ஆனா எப்படி வச்சிருக்கிறாங்க அதான் சொல்றாரு. அது மாதிரி காதல் இன்னைக்கு எப்படி இருக்கு? படு கேவலமா இருக்கு. இன்னைக்கு எல்லாம் காதலிக்கணும்னா முதல்ல பைக் வச்சிருக்கணும், அதுவும் 2 லட்சத்துக்கு குறையாம. காதலிய சைக்கிள்ல உட்கார வச்சுக்கிட்டு பாமா உட்காருமான்னு சொன்னா இந்த காதலியாவது உட்காருமா? 2 லட்சத்துக்கு குறையாம பைக் இருக்கணும். அதுவும் முடியெல்லாம் கலரிங் பண்ணிக்கணும், பூ போட்ட சட்டை போட்டுக்கணும், கலர் கலரா கண்ணாடி போட்டுக்கணும். அப்படி பைக்ல அப்படி உட்கார வச்சுக்கிட்டு காதலிய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே சற்று புருன்னு, அதுவும் அந்த வேக கடையில அப்படி ஏறி இறங்காம பொறுமையா போகாம, அது கொஞ்சோண்டு இடம் இருக்கு பாருங்க பக்கத்துல, அதுல பூண்டு சறுக்குன்னு போய்கிட்டே இருக்கணும். நம்ம லட்சுமி நாராயண மாதிரி வேகக்கடைய சைக்கிள்ல காதலிய உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா ஏறி இறங்கி போனா சாயந்தரம் 4 மணி ஆயிரம் பூங்காவை கூட்டி விடுவாங்க. ரொமான்ஸ் பண்ண முடியாது, சறுக்குன்னு புருன்னு போகணும். தம்பி அது லாய்க்கு கிடையாது. அதுவும் எப்படின்னு கேட்டீங்க, ஒரு பாட்டு பாடிட்டு போகலாம். கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ அம்மானு கத்துவோம், ஏண்டா கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே குத்துவோம். லட்சுமி நாராயணா ஏண்டா கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே குத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லா பயங்கரம், எங்களை பார்த்த கமனம் மயங்கி விழுந்துரும். அட உண்மைங்க நயன்தாரா கூட விழுந்துரும். இப்ப புது நடிகை கீர்த்தி சுரேஷும் சேர்ந்து விழுந்துரும். இப்படி பாடிட்டு போனா அந்த பாட்டை என்னைக்கு பாடினா அன்னைதான் கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. கும்பலாக சுத்துவோனாங்க, ஐயோ அம்மா கத்துவோனாங்க, முதல்ல லாக்டவுன் போட்டாங்க.
இப்படி இருக்கு காதல். ஆனா அன்னைக்கு எப்படி காதல் இருந்தது? சங்க இலக்கியத்தை 5 சொல்றாங்க. துணைவாய் சிறுநீரை எய்யாவது என்று நீ பிணைமானி மீது உண்ண வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தில் ஊற்றும் துறந்த காதல் உள்ளம் படர்ந்த நெறி. தெரியல, யாரும் புரியல. எனக்கும் புரியல. எனக்கு புரியலதா இருந்தாலும் நான் படிச்சு மனப்பான்மையில அதனால சொல்லுங்க. அதாவதுங்க இந்த யதார்த்தம் தான் நாகமுத்து பாண்டியன் நல்லா ஒரு படத்தை கையில் கொடுக்குறான். சமீபத்துல மதுரையில ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு. மதுரை கோயம்புத்தூர் விஜய் தொலைக்காட்சிக்காக ஒரு பட்டிமன்றம் பேசிட்டே இருக்கிறாரு. நடுவர்கிட்ட கேட்கிறாரு, நடுவர்ல நான் நல்லா பேசுறேனா அப்படின்னு. அவர் 25 வருஷமா பட்டிமன்றம் பேசுறாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய 25 ஆண்டு கால வரலாற்றுல ஒரு பேச்சாளர் மேடையில பேசிட்டு இருக்கும்போது நல்லா பேசுறான்னு கேட்ட முதல் நீதான் அப்படின்னாரு. அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமான பேச்சுக்கு சொல்லக்காரு. அந்த பாட்டுக்கு அருமையான அர்த்தங்க. அதாவது பாலை நிலத்தில் அங்கும் இங்கும் ஓடி திரிந்த ஆண்மானும் பெண்மானும் காலம் தீர்க்க ஒரு சுனையிலே போய் வாயை வைக்கின்றன. சுனையில் இருப்பதோ ஒரு மான் அருந்துவதற்கான கொஞ்சமான நீர், 2 மான் வாயை வைக்கின்றன. ஆண்மான் பெண்மான் குடிக்கட்டும் என்று குடிப்பதை போல் நடிக்கின்றது, பெண்மான் ஆண்மான் குடிக்கட்டும் என்று குடிப்பதை போல் நடிக்கின்றது. அந்த சுனையில் கடைசி வரை நீர் குறையவே இல்லை. காதலில் கூட நெறியை சொன்னவன் தமிழ். படத்தை கையில் கொடுக்கலாம். இன்னைக்கு எப்படி இருக்கு காதல்? அதே மாதிரி சொல்றேன் பாருங்க. ஒரு ரோஸ் மில்க் கடைக்கு போய் ஒரு ரோஸ் மில்க வாங்கி அதுல 2 ஸ்டாரை போட்டு நீ குடிடா அப்படின்னு கண்ணோடு கரு பேசிட்டு காதல் பண்ண முடியுமா? மற்ற நேரத்துக்கு இந்த காதல் இருக்க இந்த மாடு கழனி தண்ணிய உறிஞ்சு பாருங்க, அது மாதிரி ஒரு உரிதான் ரோஸ் மில்க் டோட்டலா காதல். இதுதான் இன்னைக்கு காதல். அப்ப காதல் இன்னைக்கு ஒரு காதல் வச்சுட்டு எப்படி பொற்காலம்? அன்றைக்கு காதல் கருத்து கலப்பாக இருந்தது, இன்றைக்கு காதல் கருக்கலைப்பாக மாறிவிட்டது அப்படின்ற யதார்த்தத்தை தான் நாகமுத்து பாண்டியன் சொல்றேன். ஆமா, லட்சுமி நாராயணன் கேட்டு தான் சொல்றாங்க. அது மாதிரிங்க நான் சிவனே உட்காந்துருக்கேன், என்னடா இது வடிவன்ற சொல்லலாம். இந்த காலத்துல நல்லது சொல்ல முடியுதா? ஒரு மேடையில பேசுறேன், மூச்சு முடிக்க பேசுறேன், என்ன லட்சுமி நாராயணன் என்ன பேசுறாங்க? ஒரு வேலையில மூச்சு முடிக்க பேசுறேன். தேன் தேன் என்ன தேன், கொம்பு தேன் என்ன கொம்பு, மான் கொம்பு என்ன மான், காட்டுமான் என்ன காடு, ஆற்காடு என்ன ஆறு, பாலாறு என்ன பால், கள்ளிப்பால் என்ன கள்ளி, இலைகளி என்ன இலை, வாழை இலை என்ன வாழை, கல்வாழை என்ன கல், திண்டுக்காய் என்ன திண்டு, மரத்திண்டு என்ன மரம், மாமரம் என்னம்மா அம்மா. அந்த அம்மா இல்லைன்னா நம்ம எல்லாம் ஆயிடுவோம் அம்மா. ஒரு பாட்டி எதிர்த்து வந்து அம்மான்னு சொல்லி தொலை வேண்டியதான். அம்மா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் 5 நிமிஷம் ஓட்ட வேணாமா? நல்லது சொல்ல முடியும். அதாவது கோயில சாமி கும்பிட்டு வெளியில வந்தேன். ஒரு பிச்சைக்காரர் 1 ரூபா கொடுத்தாங்க. இந்தாங்கய்யா அப்படின்னு இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி போட்டா பிச்சை. இப்படி 1 ரூபாய் வச்சு நீங்களே எடுத்துக்கோங்கன்னா தானம். எவ்வளவு உன்னத நோக்கம் பாருங்க. எனக்கு எடுத்துக்கோங்கயான்னு அவர் உடனே நிலுங்க தம்பி கொஞ்சம் அப்படின்னு பாக்கெட்ல கையை விட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 2000 ரூபாய் எல்லாத்தையும் இப்படி காமிச்சாரு. பாத்தீங்களா என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு? நான் எப்படியே 1 ரூபாய் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்ப கிராஸ் பண்ணி ஒருத்தர் போனா லட்சுமி நாராயணன் மாதிரி பிச்சைக்கார கையா பார்த்தா வெறும் பணம், என் கையா பார்த்தா 1 ரூபா. அந்த நேரம் பார்த்து நான் பாத்தீங்கன்னா அயன் பண்ணாம சட்டையை போட்டு வந்தேன், கசந்து சட்டை. நான் தான் பிச்சைக்காரனுக்கு என் கையில 1 ரூபாய் போட்டு போயிட்டான். நல்லது செய்ய முடியல. லட்சுமி நாராயண பேருந்து பத்தி சொன்னான். அவனுக்கு நடந்ததை விட கொடுமையான நடந்தது. ஒரு பிச்சைக்காரர் வந்தாரு, அதுவும் லட்சுமி நாராயண மாதிரியே இருந்தான் தோற்றத்துல. ஏதாவது புதுகை அப்படின்னாரு. நான் எந்த பிச்சைக்காரர் பணம் போட்டுருவேன். அந்த நேரம் பாருங்க, ஆண்டவன் என்னை சோதிக்கிறாங்க. அந்த சில்லறையே இல்லை. 100 ரூபாய் எடுத்து இந்தாங்கய்யா போடணும்னு எனக்கு மனசு தோணுது. சில்லறை இல்ல, 100 ரூபாய் தான் இருக்கு. 10 ரூபாய் எடுத்துட்டு எனக்கு 90 ரூபாய் கொடுக்க. உலகத்திலே பிச்சைக்காரன் சில்லறை மாத்தினது நான் மட்டும்தான். 10 ரூபாய்க்கு 90 ரூபாய் கொடுக்க. அவர் சத்தமா சொன்னாரு, ஏன்னா பிச்சைக்கார பையல 90 ரூபாய் இருந்தா நான் என்ன உங்க பிச்சை எடுக்க வரேன். டிக்கெட் கொடுக்கறவங்க என்னையும் அவனையும் ஒரு மாதிரி பார்த்தா. 2 பேர் பிச்சைக்கார பையில போல இருக்கு. பிச்சை எடுக்கிற பிடிச்சிருக்காங்க போல இருக்கு. 2 பேர் இறங்குறாங்க, இறங்கி விட்டாரு. இது ஒரு பொற்காலமா? நல்லது சொல்ல முடியல. ஆகவே கடைசியில் ஒன்று சொல்ல பாருங்க, நச்சுன்னு எங்க வீட்டு பக்கத்துல நடந்த சம்பவம். காலையில பட்டிமன்றத்துக்கு கிளம்புனேன். பக்கத்துல இருக்க ஒரே சத்தம்,
பொண்டாட்டிய ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, வீட்டை விட்டு வெளியே போ சத்தம் போட்டு இருக்காரு. அதை என் காதுல விழுந்துருச்சு. போய் பார்த்தேன். அவர் பேர் பரமசிவன். நான் போனேன். எங்க தெருவுல நான் அழகானவன், அறிவானவன், பட்டிமன்றத்தை பேச்சாளராகவே இருக்கேன். போய் கேட்டேன், தப்பு நடந்தா கேட்கணும்ல. என்னய்யா பரமசிவன் பேர் வச்சிருக்க? சிவபெருமான் தன் உடம்பில் பாதியை மனைவிக்கு கொடுத்தார். நீ வீட்டுல கூட இடம் கொடுக்க மாட்டேன், பாதி இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்தை கிளம்பி வந்துட்டேன். பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். காலையில இருந்ததை விட கூட்டம் அதிகமா இருக்கு. நான் போய் கேட்டேன் அவங்க மனைவிட்ட, என்னம்மா காலையில தான் சொல்லிட்டு போனேனே, அப்புறம் என்ன என்னன்னே தெரியல தம்பி, காலையில இருந்து எல்லாத்தையும் பாதியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிள்ளைய ஸ்கூலுக்கு விட்டுருவாரு சொன்னேன், பாதியா கூப்பிட்டு வந்தாரு. ஒருவரை தண்ணி குடிச்சுட்டு வர சொன்னேன், அரைவடை தான் குடிச்சுட்டு வந்தாரு. ரேஷன் கடையில 20 கிலோ அரிசி வாங்கிட்டு சொன்னேன், 10 கிலோ தான் வாங்கிட்டு வந்தாரு. இதுல கொடுமையும் கொடுமை என்னன்னா, அந்த நேரம் பார்த்து மகளிருக்கு 1000 ரூபாய் தொகை எழுத வந்திருப்பாங்க பொழுது ஃபார்ம் எடுத்துக்கிட்டு. அதுல என் மனைவிக்கு 500 ரூபாய் மட்டும் போதும் எழுதி கொடுத்தாரு. நல்லது சொல்ல முடியுதா? அந்த அம்மா சொல்லுது, எந்த ரூசு பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த ரூசு பாதி வகையா பண்ணுதே தெரியல தம்பி. அந்த ரூசு வேற யாரும் இல்லை, நான் தான். நல்லது சொல்ல முடியல, நல்லது செய்ய முடியல. முன்னாடி சொந்தக்காரர்களுக்கு நல்லது செய்யணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு, நீங்க செய்ய முடியுதா? சொந்தக்காரங்களா இருந்தாலுமே இல்லைன்னு சொல்லிடுறோம். வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட முடியுதா? பர்த்டே வைக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடுறோம்னு வச்சுக்கோங்க ஸ்டேட்டஸ்ல. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும், அடிக்காத மாதிரி இருக்கும். தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், வலிக்காத மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் போட்டு அப்படியே முறுக்கும். என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது. இந்த சொந்தக்காரங்க 50 பேர் கண்ணை வச்சு யார் யாரெல்லாம் அவங்க ஸ்டேட்டஸ் சொந்தக்காரங்க மறைச்சு வச்சுருக்கீங்க கை தூக்குங்க. ஏன் குறைவா இருக்கு? அது ஏன் தூக்க மாட்டேன்னா சொந்தக்காரங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல, பாத்துருவாங்க. அதனால அதுவும் கல்யாண வீட்டுல அடிச்சிருப்பாங்க பாருங்க. பெரிய வாங்க கூப்பிட உட்காருங்கன்னு சொல்லல, சாப்பிடுங்கன்னு சொல்லல, பக்கத்து கீழே பணம் வைக்கல, பேர் வைக்கல. ஆனா குடும்பத்தா இருக்க ஒன்னா சேர்த்துக்குவாங்க. இந்த காலத்தை சொந்தக்காரங்க செல்ல வச்சுக்கிட்டு சொந்தமுள்ள வாழ்க்கை சொந்தத்துக்கு மேல சொத்து சுகம் ஏதும் வேண்டாம் ஐயா. யாருக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அடிச்சுட்டு நாடிட்டு இருப்பாங்க. பிச்சை எடுத்து தின்ன குடும்பம் அவங்க விடுவான், குடிக்கி தின்ன குடும்பம் அவங்க விடுவான். இன்னைக்கு எதாவது இன்னும் ஒன்னே அவங்க சொல்ல மறந்துட்டேன். ஆகவே அதை சொல்லி நிறைவு செய்யுங்க. முதல்ல எழுதி வச்சுன்னா மறந்துட்டேன். சரி, பரவாயில்ல சொல்லுங்க. இன்னைக்கு கோவில்ல கூட்டமான கோவில்கள்ல வரிசையில நிக்கிறப்ப ஒரு சம்பவம் நடக்கும். பல சம்பவங்களை பார்க்கல எடுத்த ஒரு நாளைக்கு நீங்க போனே வராம போன் எடுத்து காதுல வச்சுட்டு கேஷுவலா பூந்துடுறாங்க லைன்ல உள்ள. ஆமா, திருப்பினாலும் போக மாட்டாங்க. எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. அதுலயும் ஒருத்தர் பூந்துட்டு என்கிட்ட வந்து சட்டசபையில் பேசுற மாதிரி பேசுறாங்க. என்ன உங்க அப்பன் வீட்டு கோயிலா, உங்கள் பரம்பரை கோயிலா, நான் பூந்தால் உனக்கு என்னன்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், காரியம்மனுக்கு காசு வெட்டி போட்டுருவேன் போயிருந்தேன். பின்னாடி இருக்கிற ஒரு ஆட்டா சொல்லுங்க, அவனுக்கு காசு விட்டு போறியா? நான் மாசாணி அம்மனுக்கு 1 கிலோ மரம் இருக்கேன், இந்த வாட்டி 1 கிலோ வாங்கி அழைக்கிறேன். வன்மம் அதனால அந்த வன்மங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகின்ற பொறுப்பை உங்களிடம் நான் ஒப்படைத்து சிறப்பாக பேசிய அன்னலட்சுமி அக்காவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நேற்று சிறப்பாக பேசுறாங்க. இல்ல பரவாயில்ல, எல்லா லட்சுமி தான், அவங்களும் லட்சுமி தான், இவனும் லட்சுமி தான். இவனை தயவு செய்து அடுத்த முறை கூப்பிட்டு வராங்க. சரி, ஒரே குழப்பமா வருது. 2 லட்சுமியை போட்டா எனக்கு குழப்பம் தான் வருது. அடுத்த முறை இவரை கட் செய்து வர வேண்டும் என்று சொல்லி என் பேச்சை நான் கட் செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. நல்ல ஒரு பலத்த கையில் கொடுக்கலாம். பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணிங்க. இப்ப தமிழக பட்டிமன்றங்களை நீ எத்தனையோ பேரை பார்த்திருக்கலாம். நான் வேணும்னே இப்படி சூஸ் பண்றதுக்காக தான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கேரக்டர்ல இருந்து கொண்டு வந்தேன். உண்மையை 2 பேருமே அவங்க சிறப்பை ரொம்ப அழகா முடிச்சிருக்காங்க. முத்துலட்சுமிக்கா அவங்களுடைய மெச்சூரிட்டியான ஒரு சிறப்பான பேச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. பட்டிமன்ற நினைவு பேச்சாளராக எவ்வளவு ஸ்பீடு போக முடியுமோ பேசி சீக்கிரமா முடிக்க போறாங்க. வேலூர் நித்திய பிரியா அவங்க வந்திருக்க தூரம் வேலூர்ல இருந்து வந்திருக்காங்க. நல்லா ஒரு பலத்த கைட்டத்துல கொடுக்கலாம். அருள்மிகு திருமகரீஸ்வரரின் அவங்க ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவாங்க. நான் தீர்ப்பை 2 நிமிஷத்துல முடிக்க போறேன். அவ்வளவுதான், முடிச்சிடறோம். பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம்.
அருள்மிகு விருதுநகரீஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ள ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் சபையில் பாங்கறிந்து பேச வந்திருக்கக்கூடிய சக பேச்சாளர்களுக்கும் பட்டிமன்றத்தின் லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்குரிய என்னுடைய நண்பர் அருண் அவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். எப்பயுமே பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு கடைசியில சொல்லுவாங்க. ஆனா நம்ம அருண் கொஞ்சம் வித்தியாசமானவர், முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படியா? எனக்கே தெரியல, எப்ப சொன்ன? கலை திருவிழா ஏன் நடத்துறோம்? ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம புதுப்பிச்சுக்கணும். எப்பயுமே அந்த காலத்துல பழைய புராணம் பாடக்கூடாது. இந்த காலம் தான் சிறந்தது தீர்ப்பை முன்னாடியே சொன்ன அருணை மீண்டும் ஒரு முறை வணங்கி, நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியல நாராயணா. என்ன பெண்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் வீட்டுக்குள்ளே இருப்பார்கள். எங்க பொழப்புல மண்ணவாரி போட்டுறீங்க? எவ்வளவு பிற்போக்குத்தனம் பாருங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் திசையினில் ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளை காணென்று பூமி அடின்னு பாரதியார் கண்ட கனவெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தாங்க நிதர்சனமாக்கிட்டாங்க. அருண் சொன்ன மாதிரி ஸ்ரீபதின்ற பெண் வந்து ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண். பிரசவம் ஆன 2வது நாளுங்க சிசேரியன் ஆன ஒரு பொண்ணு நீதிபதி தேர்வு எழுதிருக்கான்னு சொன்னா இது முன்னேற்றம் கிடையாதா? அந்த சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா நடுவர்களே? அவருடைய கணவர் ஒரு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுனர். ஒரு பொம்பளைன்னா தன்னை விட அதிகமா சம்பாதிக்க கூடாது, தன்னை விட நல்ல வேலையில இருக்க கூடாது, நல்லா படிக்க கூடாதுன்னு அந்த காலத்துல நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு தன்னுடைய மனைவிக்கு பிரசவமே ஆனாலும் பரவாயில்ல, உன்னால முடியுமா, நீ போய் அந்த தேர்வை எழுதுமான்னு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறாங்க பாருங்க. அது இன்னைக்கு தாங்க சாத்தியம். அவங்க குறிப்பா அந்த ஸ்ரீபதி சொன்னாங்க, நீதிபதி ஸ்ரீபதி அவங்களுக்கு பிரசவம் ஆன 2வது நாள் தேர்வு. ஆக்சுவலா தேர்வு அன்னைக்கு தான் பிரசவம் வர மாதிரி இருந்துச்சு, எழுத முடியாத சூழ்நிலை. ஆனா ஏதோ கடவுள் பாக்கியம் 2 நாள் முடி குழந்தை கொண்டுச்சு. பச்சை உடம்புக்காரின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா நடக்க கூட முடியாது. அந்த தேர்வை எழுதி இருக்கிறதுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிற குடும்பத்தையும் அந்த சமூகத்தை யோசிக்கணும். அதுல குறிப்பா என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆம்புலன்ஸை சொகுசு ஆம்புலன்ஸாக மாற்றி சுமார் 1 லட்சம் ரூபாய் அந்த கணவர் செலவு செய்து அந்த பெண்ணை கூட்டு போயிட்டு தேர்வு எழுத வச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த பெண் நீதிபதியாகி வியந்து பாக்குற இடத்துக்கு வந்துருக்காங்க. அப்படின்னா இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அப்ப நல்லா தான் போயிட்டு இருக்குன்றதுதான் சொல்றாரு. பழங்குடி சமூகத்துல படிப்புன்றது எட்டா கனி இருந்ததை இந்த உலகத்தையே எட்டி பார்க்கக்கூடிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா அது இன்னைக்கு தாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யார பார்த்தாலும் நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியான்னு கேட்போம். ஆனா இன்னைக்கு பாருங்க 400 இருக்கா 600 இருக்கான்னு சுகர் இருக்கான்னு கேட்கணும். நீங்க உண்மைதான். காரணம் அந்த காலத்துல நமக்கு 400 இருக்கா 600 இருக்கா அவனுக்கே தெரியாது. ஏன்னா நமக்கு என்ன நோய் வந்ததுன்னே தெரியாமல் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். மருத்துவ வளர்ச்சி கிடையாதுங்க. எத்தனையோ தேச தலைவர்களை நீங்க சொல்லக்கூடிய சாதாரண நீரிழிவு நோயாளியும் பெரியம்மையாலையும் நம்ம இழந்தோம்னு சொன்ன அந்த மருத்துவ வசதி கொரோனாவை பேசிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு கால்ரா வந்து எத்தனை பேர் இறந்தாங்க? அதுக்கான மருத்துவ சிகிச்சை இல்லாம அழகி கலாச்சாரம் இருக்கிறதா? அதுலயும் புடவை கட்டுறீங்களா, நீங்க சுடிதார் போடுறீங்களா? நம்ம தான் ஜன்னல் பின்னாடியே திரும்பிட்டு இருக்கோமே. போடுவது சுடிதாரா புடவையா ஜீன்ஸான்றது பிரச்சனை இல்லைங்க. ஆடையில் இல்லை கலாச்சாரம், பார்க்கக்கூடிய பார்வையில தானே இருக்கு கலாச்சாரம். இந்த பார்வையில முறை வச்சுட்டு அந்த காலத்துல பாட்டினா வந்து கௌசிய போடாம இருந்தாங்க. அப்ப அது என்ன கவர்ச்சியா? அந்த காலத்திலயும் ஒழுக்கமானவர்கள் இருந்தார்கள், இந்த காலத்திலயும் இருக்கிறாங்க. ஆனா இந்த தவறுலாம் இன்னைக்கு நடக்கிற மாதிரி பேசுறாங்க. எங்க பாருங்க எல்லாரும் சொல்றது எங்க வாட்ஸ்அப் தரக்க முடியல, பேஸ்புக் தரக்க முடியல, அட்டூழியமா நடத்துறாங்க, கொடுமைகள் நடக்குதுன்றீங்க. ஆனா அது இன்னைக்குதான் நடக்கிற மாதிரி தயவு செஞ்சு பேச வேண்டாம். ஏன்னா பாரதியார் அடிமையே சொன்னார், பாதகம் செய்பவர் கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு ஏன் சொன்னாரு? அன்னைக்கே 4 கலவணி பையன் இருந்திருக்கிறான். அதை வெளிக்காட்டுவதற்கு எந்த ஊடக வெளிச்சம் கிடையாது, வாட்ஸ்அப் இல்ல, பேஸ்புக் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம தவறு செஞ்சா எங்க நம்ம வெளியே வந்துருமோன்ற ஒரு பயத்தை உருவாக்கியது இன்றைய சமூக வளர்ச்சி தானே தவிர இதுவும் கிடையாதுங்க. அடுத்ததான் பேசினார் பாருங்க நம்ம நாகமுத்து பாண்டியன். இப்படி ஒரு பேச்சாளர் நம்மளால பார்க்க முடியாது. செருப்பு திருவிடுவது எப்படி, அதுக்கு ஒரு தனி புத்தகமே வந்து நம்ம பட்டிமன்றம் வித்தியாசமான பட்டிமன்றம், வித்தியாசமான ஆட்களா கூட்டு வந்து நம்ம. ஆமா, அதுலயும் செருப்பு வந்து எப்படி எல்லாம் திருடுவோம். இந்த பக்கத்துல
அந்த பக்கம் எப்படி விடலாம், மணல்குள்ள எப்படி வைக்கலாம் அப்படின்னு வித்தியாசமா பேசுனீங்க. இதுல நித்யபிரியா வந்து அதற்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாதுதான். ஏன்னா செருப்பை எப்படி ஒளிச்சு வைக்கலாம்ன்றது உங்க பிரச்சனை. ஆனா அந்த காலத்துல சில பேர் தான் செருப்பு போடணுங்க, சில சாதியினர் செருப்பு போடக்கூடாது, சில பேர் தான் கோயிலுக்குள்ளே வரணும், சில பேர் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுங்க. இப்படி சாதி மத இன வேறுபாடோட எத்தனை அட்டூழியம் நீங்க பண்ணீங்க. இதெல்லாம் வந்து இந்த காலத்துல சொல்ல முடியுமா? ஒண்ணும் வேணாங்க. நம்ம சாதாரண ஃப்ரெண்ட நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியுமா? வீட்டுல ஆனா இன்னைக்கு தோழனின் தோழை அன்னை மடி அவன் தூரத்தில் பிறந்த தொப்புள் கொடின்னு ஒரு சகோதரத்தோட பழகணும்னு சொன்னா அது இன்னைக்கு தாங்க. எப்படி இருக்கு பக்தி? அன்னைக்கெல்லாம் பயங்கரமா இருந்தது, பயபக்தியோட இருந்தோம். இதான் வேணான்றது. அன்னைக்கு லவர்ஸ்னுடைய மீட்டிங் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோயில் தான். கோயில சுத்தி தான் காதலிச்சாங்க. நம்மலாம் அம்பாவை கூட போனா அவன் நம்பால் வந்து போனான். இதுல இவர்கள் பயபக்தியோடு இருந்தார்கள். காதல் எப்படி இருந்தது? இன்னைக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் பைக் இருக்கணும், பூ போட்ட சட்டை இருக்கணும். ஏன்னா நம்ம தலைகிட்ட எதுவுமே கிடையாது. 2 லட்சம் ரூபாய் பைக்கும் கிடையாது, இருந்தாலும் நம்ம தலைக்கு ஓட்ட தெரியாது. தெரியுங்களா? அப்படி இருக்கும் பொழுது காதல் இன்னைக்கு எப்படி இருக்கு? பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனி யார்கிட்டடா பேசுவோம் அப்படின்னு கஷ்டப்படுவோம். ஆனா இன்னைக்கு பிரேக்கப் ஆகிட்டோம், அப்பாடா இனி யார்கிட்ட வேணா பேசலாம் அப்படின்னு மியூச்சுவலா போறாங்க. மூணுன்ற திரைப்படத்துல போய் பாடல் போட்டுருவார்களே, சூப்பரா பாட்டு போட்டிருக்காங்க. போ நீ போ என் காதல் புரியலையா உன் இஷ்டம் அன்பே போ, இருந்தா இருந்து இல்லைன்னா போயிட்டு இருந்தீங்க. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறோம்னு சொன்னா அந்த பாடத்தில் 2 சுனை அவங்களுக்கு ஆகல ஆவாது. இந்த மாதிரிலாம் பேசி அவங்களுக்கு ஆகாது. ஓகே, எனக்கு ஆகல. கண்டிப்பா அடுத்த முறை வரும்பொழுது கப்பல்ஸா வருவீங்க. நீங்க விளம்பரத்துல போய் பாருங்க. பொண்ணு பார்க்க வரும்போது நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன கேள்வி கேட்கலாம் யோசிச்சு வச்சிருக்கீங்க? அந்த கேள்விதான் யோசிச்சு வைக்கலையா? ஆனா ஒண்ணு இருந்தா போதும். அதுதான் 90s kids. அது என்ன கேட்பாங்க? மிஞ்சி போனா உன் பாட்டு பாட தெரியுமா, நல்லா சமைக்க தெரியுமா, இதுதானே கேட்பாங்க. போய் இன்னைக்கு விளம்பரத்துல போய் பாருங்க. ஆம்பளை சொல்றான் பொண்ணுகிட்ட, மா கவலைப்படாத, நீ சமைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உடனே பொண்ணு சொல்லு, நீயும் கவலைப்படாத, நீ பாத்திரம் எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வெறும் ஆண்கள். அந்த ஜோதியா இதயம் விளம்பரத்துக்கு வராங்க. தினந்தோறும் வாங்குவேன் இதயம் அப்படின்னு 2 இட்லிக்கு இம்மா என்ன ஊத்துது. அம்மா உன் புதுசா வாங்குற சம்பளத்துக்கு நீ ஊத்தலாம், நாங்க ஊத்த முடியுமா? அந்த மாதிரி ஐயா அது ஆரோக்கியம்ங்க. நல்லெண்ணெய் சாப்பிடுவது ஆரோக்கியம், ஆர்கானிக். நீங்க அப்படி பார்க்கணும் நடுவர் அவர்களே. ஏன்னா பெண் பிள்ளை பிறந்தாலே கள்ளிப்பால் வச்சு கொண்டீங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொருத்தரும் பொம்பளை பிள்ளை நமக்கு பிறக்காதான்னு தவம் இருக்கிறாங்க. பெண் பிள்ளை பிறந்தால் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்களாக இளவரசியா கொண்டாடுறோமா இல்லையாங்க? அதுதான் அப்பா கிட்ட போய் பேச முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு பார்க்க கொடுக்குறாங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் புத்தம் காமத்தை சேர்ந்ததில்லைன்னு. அப்பா மகனுக்கான உறவுன்றதை இன்னைக்கு தான் சாத்தியம். அப்பா தான் சொன்னாரு.